இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் மோகன் சர்மா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்தவர் மோகன் சர்மா. എന്ന് തിരിച്ചു പോകും? എന്ത് വേണമെങ്കിൽ പോയേക്കാം. എനിക്ക് വേണ്ടി പോകണ്ട. ജോലിക്ക് വേണ്ടി ഞാൻ പോകാതിരിക്കണം. ஆனா சச்சின் உன் தொல்லை தாங்க முடியலப்பா. நான் என்னங்க பண்ண? வீட்டுக்கு வந்தா சச்சின் இப்படி பண்ணா, சச்சின் அப்படி பண்ணா, ஒரே சச்சின் சச்சின் சச்சின். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர்களும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவரோடும் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்க படிச்சதெல்லாம் கேரளா தானா? படிச்சது கேரளா பார்டர், அதாவது கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம் ஓ, தத்தமங்கலம்னு. பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவே கேரளா பார்டர். அதனால தமிழ் வந்து எனக்கு தாய்மொழி. ஆனால் படங்கள் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறது மலையாளத்தில். ஆமாம். அது காரணம் வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ராமு, என்னோட சீனியர் வந்து பாலு மகேந்திரா, அவர் வந்து நிறைய மலையாள படங்கள் தான் பண்ண ஆரம்பித்தார் முதல்ல. அப்போ அவர் எல்லாருக்கும் வந்து என்ன அறிமுகப்படுத்தி, ராமு காரியாட் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸு, பிஎன் மேனோன், அவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி மலையாள படம் நிறைய பண்ணினேன். முதல்ல நடிக்கணுன்ற ஆர்வம் எங்கே உங்களுக்கு? ஸ்கூலில் காலேஜ் எல்லாம் இருக்கும்போது நிறைய பிளேஸு, ட்ராமாஸு எல்லாம் போடுவோம். அதெல்லாம் நடிச்சிருக்கேன். எனக்கு சுமார் ஒரு 10 வயசு இருக்கும்போது 1958 நடிகர் திலகம் வந்து எங்கள் ஊர் பக்கம் நொச்சூருங்கிற கிராமத்துக்கு வந்தார். ஒரு கோயிலை திறப்பு விழாக்கு வந்தார். எப்போ அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதோ, நாங்கள் ஒரு 10-15 பேர் கிராமத்துலேருந்து எல்லாம் என் வயசு 10 வயசு அப்படியே போனோம். அங்கே பெரிய பெரிய கூட்டம். ஒரு கொடை ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, கீழே உட்காந்துருக்காரு சேரில் நடிகர் திலகம். உட்காந்து ஒரு துண்டு இருந்தது, அது இப்படியே வீசிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள்லாம் போய் ஃப்ரெண்டில் போய் இப்படி நிற்கிறோம். இப்படி பார்த்தாரு. பார்த்து என்ன பார்த்ததுமே கொஞ்சம் அப்படியே பார்த்து, இங்கே வா அப்படின்னாரு. அவர் என்ன தோணுதோ தெரியல, நான் கூப்பிட்டாரு. நான் பயந்து மெல்ல பின் வாங்கிட்டேன். அப்போ என்னோட கூட டேய் ஒரு கூப்பிட்றாங்க, போடா போடா டே போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. உங்களுக்கு தெரியுமே இந்த பியர் ப்ரெஷருங்கிறது. சரி சொல்லி போய் அவர் பக்கத்தில் போனேன். அவர் என்ன பண்ணாரு, அப்படியே அணைச்சி மடியில் உட்காந்து வச்சுட்டாரு. மூஞ்சி அப்படியே செவந்து போச்சு. என்ன வெயிலில் வந்திருக்கோம். ஐயோ ராஜா, அவர் இப்படி தான் ராஜா தான். மூஞ்சியெல்லாம் அப்படியே செக்கச்சவையில தக்காளி மாதிரி ஆகிப்போச்சேப்பா அப்படின்னு துண்டெடுத்து அப்படியே என் பேசெல்லாம் தொடச்சார். தொடச்சி எவ்வளோ கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி 4ஆம் கிளாஸ். என்ன பண்ண போறீங்க லைஃப்பில் அப்படின்னாரு. நான் என்ன தோணுது, நான் அப்படியே பார்த்தேன். அப்போவே எல்லாம் சொல்லுவாங்க, பசங்களா நீ ஆக்டரா போகணும் சொல்லுவாங்க. அப்போவே சொல்லுவாங்க என்ன எங்கிட்ட, டேய் நீ சிவப்பாக இருக்க, பார்க்கறதுக்கு பர்சனாலிட்டி இருக்குது, நீ ஆக்டரா போகணும். அப்போ நான் வந்து இந்த ட்ராமாலாம் நடிச்சிருந்தனால கூட அப்போ நான் அப்படியே பார்த்தேன். சரி, நான் என்ன அதாவது அந்த நேரத்தில் அந்த அந்த வயசு அந்த மாதிரி வயசு. அப்போ நான் சொன்னேன், நான் நடிகராக போகிறேன் அப்படின்னு அப்படின்னு போல்டாக சொன்னேன். நடிகராக போறியா? அடேங்கப்பா, நல்லதுதான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, முதல்ல படிக்கணும். படித்து ஒரு கிராஜுவேட் ஆகி வேற வேலைக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கணும். நடிகனாக இருந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து 100க்கு ஒருத்தர் தான் சக்ஸஸாக வர முடியும். அதனால அதில் ஏதாவது நடந்து போச்சுன்னா அப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. படித்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் போகும் அப்படின்னாரு. அப்படி தலையாட்டினேன். இது ஒரு சம்பவம். இது ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன், இதுதான் முதல்ல எங்கேயோ எனக்கு ஆமா இந்த கரும்பாங்களே, அது அந்த மனசுக்குள்ள அந்த கரு வந்ததே நான் நடிகராக போறது இதுதான்.
சுமார் அந்த டைமில் தான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் நான் டெய்லி படிப்பேன். அது அந்த பழக்கம் அந்த கிராமத்துலேயே வந்து அது எல்லா வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வரும், படிப்போம். பூனாவில் வந்து பிரபாத் ஸ்டூடியோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பண்ண போகிறாங்க. ஃபிலிம் சம்மந்தப்பட்ட எல்லா டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங் எல்லாமே அங்கே சொல்லித்தரத்துக்காக அப்படி ஒரு அமைப்பு பண்ண போகிறாங்க. அதை படித்ததுமே மனசில் வந்து ஓரளவுக்கு அது டிசைட் பண்ணினேன். சரி நம்ம அதை பார்ப்போம், அதுக்கு அப்ளை பண்ணணும். இது வந்து சுமார் 59, 60 அந்த டைம். 64 எஸ்எஸ்எல்சி பாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஸ்எஸ்எல்சியில். அப்போவே போயிருக்கலாம். பட் அப்போ தான் எனக்கு வந்து நடிகர் திலகன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நீ போ. அப்போ எல்லாம் இன்டர்மீடியட், ரெண்டு வருஷம் இன்டர்மீடியட். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ப்ரீ டிகிரின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், மஜிரா காலேஜ் அங்கே போய் ஜாயின் பண்ணேன் கிராஜுவேஷன். மஜிரா காலேஜில் கிராஜுவேஷனுக்கு ஜாயின் பண்ணி கிராஜுவேட் ஆனேன். கிராஜுவேட் ஆகி வீட்டில் சொல்கிறதுக்கு முடியாது. நான் வந்து இது மாதிரி அந்த நடிப்பு காலேஜுக்கு, நடிப்பு இன்ஸ்டியூட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை நடிகராக போகிறேன்னு சொல்ல முடியாது. அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தி ஸ்டிக்மா அட்டாச் டு த ப்ரொஃபஷன். அப்போது சரி அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன தயாரெடுப்புங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனுங்கிற மாதிரி, சரி வேலை பண்ணி கொஞ்சம் சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு 2 வருஷம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வேலை பண்ணேன். ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வேலை பண்ணி எனக்கு ஒரு நாள் இருக்கிற பாட்டா வந்து அப்போது 75 ரூபா. அதாவது எனக்கு ட்ராவலிங் எல்லாம் வந்து டாக்ஸியில் தான், எல்லாம் டாக்ஸியில் போகலாம். நான் அதை வெறும் 90 பைசாவுக்கு ஒரு நாள் வந்து காலையில் ஒரு சைக்கிள் எடுப்பேன். இந்த கடல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தொப்பி போட்டுப்பேன். அப்போல்லாம் வந்து தொப்பி போட்டு இதில் ஃபீல்டில் இறங்கி நான் ஒருத்தன் தான். அப்போ பார்க்குறதுக்கு வந்து அப்படியே அந்த டைம் வெள்ளைக்கார மாதிரியே இருப்பேன். அப்போ அந்த சைக்கிள்காரருக்கும் என் பேரில் ரொம்ப மதிப்பு. அவர் புது சைக்கிள் கொடுப்பாரு. காலைல போய் அப்படியே எல்லாம் பண்ணி ஈவினிங்கில் கொண்டு விடுவேன். சாப்பாடு வந்து ஜம்மி பில்டிங் இருக்கு பாருங்க, ஆமாம், அங்கே வந்து ஒரு மெஸ் நடத்திட்டு இருந்தாங்க. 90 பைசா நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு. அது சாப்பிட்டேன்னா ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் சைக்கிள் ஏறி வேலை. மத்தியானம் 1 மணி 2 மணி எங்கேயாவது ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். 2 வாழைப்பழம், ஒரு லைன், ஃப்ரெஷ் லைன். ஸோ திஸ் வாஸ் மை லைஃப். அந்த மாதிரி டெய்லி கிடைக்க 75 ரூபாயில் எனக்கு ஒரு நாள் செலவு 5 ரூபாய்க்கு மேலே கிடையாது. மேக்ஸிமம் 5 ருபீஸ் தான். அதில் சேவ் பண்ணி கையில் வந்து ஒரு 6,000 7,000 ருபீஸ் பக்கம் வந்ததுமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணேன். சூப்பர். இந்த 20 சீட்டுக்கு 3000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 3000லேருந்து அதை இது பண்ணி ஃபில்டர் பண்ணி இங்கே எங்கள் 30 பேரை ஃபைனல் ஆகிறதுக்காக வாசு ஸ்டூடியோவில் கூப்பிட்டாங்க. அங்கே இந்த செலெக்ஷன் இந்த இதுக்கு பாருங்கள், அதில் வந்து எல்லாம் மிருணால் சென், சத்யத்ரே தான் அந்த போர்டுக்கு சேர்மனாக இருந்தார். மிருணால் சென் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க. அதில் நம்ம இவர் ஜெமினி கணேசன் அவர்களும் ராகினி லோக்கலாக வந்து ஆக்டிங்கில் இருக்கிற 2 பேரை ப்ராமினெண்ட்டாக கூப்பிடுவாங்க. அதனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜெமினி கணேசனையும் ராகினியும் அவங்களும் இருந்தாங்க. அப்போ எல்லாம் பண்ண சொன்னாங்க, நானும் பண்ணினேன். அப்போ வந்தவங்க பெரும்பாலும் எல்லாம் ஹிந்தி. அப்போ எனக்கு அப்படியே தோணித்து, நான் ஹிந்தியில் பண்ணேன் என்ன. அப்போ அவங்களை தயார் பண்ணி அங்கே போனேன். அசோகன் கொடுக்குற, கிங் அசோகா அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்சாக இருந்தால் ஸ்பீச்சாக பண்ண அப்புறம் அதை வந்து பண்ணினேன், ஹிந்தியில் பண்ணினேன். அது சுத்த ஹிந்தியாக இருக்கும். இங்கே வந்து எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியில் அப்படி படிச்சிருக்கேன். பேசி முடிஞ்சு நல்லா வந்து வெளியே அப்படியே நின்றுருந்தோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்சு மத்தியானம் வந்து அந்த சாப்பிட்றது அந்த கேப்பில் வந்து 1:30 மணி 2 மணிக்கு எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தாங்க உள்ளேருந்து. அப்போ ஜெமினியும் ராகினி அம்மாவும் அவங்களும் வந்தாங்க. அப்போ ஜெமினி சார் நான் கூப்பிட்டாரு, குட் அப்படின்னாரு. ராகினி அம்மா சொன்னேன், யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க அவங்க. சூப்பர். அது எனக்கு அப்போவே வந்து, அதாவது மனசில் முதல்ல என்னை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா, இவ்வளவு வந்து ஒரு எமினன்ட் பேனல் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கிட்ட ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு உருப்படி இருக்கு என்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்குள்ள டெலிகிராம் வந்தது.
டெலிகிராம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன், அம்மாட்ட தான் முதல்ல சொன்னேன். அவங்க வருத்தப்பட்டாங்க, என்னடா நீ எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் அதுன்னு போவாங்க, நீ என்னடா இதில் போய் ஏதோ. அவன் என் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து காலேஜிலலாம் வந்து நிறைய ட்ராமாலாம் இல்லை, அவனுக்கு பிடிச்சதுன்னா அது பண்ணப்பட தப்பு இல்லை. ஏன்னா அது பெரிய இன்ஸ்டியூட், அங்கே யாருக்குமே அட்மிஷன் கூட கிடைக்காது. அவனுக்கு கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம், படிக்கட்டுமா. அவர் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங் அப்போவே. அதனால் அவரும் வந்து சொல்லிட்டாரு, லெட் ஹிம் டூ வாட் யூ வாண்ட்ஸ், வாட் இஸ் ராங் இன் தட். அப்படி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் யாருடைய படங்கள் எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க நீங்கள்? பெரும்பாலும் வந்து நடிகர் திலகம் படங்கள் தான். ஓ, அதுதான் உண்மை. எம்ஜிஆர் அவர் படமும் பார்த்துருக்கேன். பட் பெரும்பாலும் விரும்பி பார்த்தது நடிகர் திலகம் படங்கள். அது இல்லாமல் வந்து நான் காலேஜில் இருக்கும்போது சண்டே ஒரு நாள் வந்து மார்னிங் ஷோ சொல்லி அங்கே போடுவாங்க, மதுரைக்கு அந்த மதுரையில் இருக்கும்போது. அங்கே வந்து அந்த மார்னிங் ஷோ வந்து நல்ல இந்தி படங்கள்லாம் வரும், அதை போய் பார்ப்பேன். 2. 3வது காலேஜ் வந்து மஜிரா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து இந்த பழைய இங்கிலீஷ் படங்கள், நல்ல கிளாசிக்ஸ் படங்கள் போடுற ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டருக்கு பின்னாடியே வந்து ஒரு லைப்ரரியும் இருந்தது, ரீடிங் ரூம் லைப்ரரி. நேரம் நடந்து வருவேன், வந்து லைப்ரரியில் போய் எல்லாம் கொஞ்சம் நேரம் படித்து எல்லாம் பார்த்து போய் சினிமாவில் போய் உட்காந்துருவேன். பழைய படங்கள்லாம் அதான் பார்த்துருக்கேன். மை ஃபேர் லேடி, அதுபோல் இருக்கிற படங்கள் எல்லாமே நல்ல கிளாசிக்ஸ் எல்லாம் அங்கே, பிக்மேலியன் கிளாசிக்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் டே ஸ்காலர். நான் வந்து அதனால் எனக்கு ஸ்பென்சர் பில்டிங்கில் ஒரு ரூம் எடுத்து அங்கே ரூமில் தான் இருந்தேன், தங்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அது வசதியாக இருந்தது. மஜிரா காலேஜ் ஹாஸ்டலில் தங்கினா நிறைய கட்டுப்பாடுகள், வெளியே போக முடியாது. அந்த டைமில் எனக்கு இன்னொரு விஷயம் நல்ல இதாக வந்து நடந்தது வந்து, அந்த டைமில் சீனியர் மோஸ்ட் என்சிசியில் சீனியர் மோஸ்ட் அண்டர் ஆஃபீஸர் நான் தான். எனக்கு 5 வருஷம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 2 வருஷம் இன்டர்மீடியட்டு, அதுக்கப்புறம் 3 வருஷம் 5 இயர்ஸ் என்சிசியில் இருந்து சி சர்டிஃபிகேட் பாஸ் ஆகி ஐ வாஸ் தி சீனியர் மோஸ்ட் அண்டர் ஆஃபீஸர். ரிப்பப்ளிக் டே பரேடு அங்கே போகிற என்சிசி கான்டிஞ்சென்ட்லாம் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி கோத்தகிரியில் ட்ரெயின் கேம்பெல்லாம் நான் தான் நடத்தியிருக்கேன். ஸோ ஐ யூஸ் டு பி வெரி வெரி ஃபெமிலியர் வித் ஆல் தோஸ் திங். எப்படி இருந்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த அனுபவம்? ஃபிலிம் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ யூனிவர்சல் இன்ஸ்டிடியூட், இட்ஸ் எ வேர்ல்டு இன்ஸ்டிடியூட். அந்த மாதிரி 6 இன்ஸ்டிடியூட் தான் உலகத்திலேயே. மெத்தட் ஸ்கூல்னு அமெரிக்காவில் டி ஸ்ட்ராஸ்பர்க் அவர் தான் நடத்திட்டு இருந்தார். அதில் தான் வந்து மர்லன் பிராண்டோ எல்லாம் படித்தாங்க. ஒன்று இங்கிலாண்டில், ஒன்று அலெக்னஸ் அவங்கெல்லாம் படித்தது, ரஷ்யாவில் ஒன்று. அந்த மாதிரி 6 இடங்களில் அல்ல, ஒன்று பூனாவில். அதனால இட் வாஸ் அ வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சங்கீதம் வந்து நல்லா தெரிஞ்சதுனால 5 வயசுலேருந்து சங்கீதம் கற்றுட்டுருக்கேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் போனதுக்கப்புறம் அங்கே ஹிந்துஸ்தானி சங்கீதமும் கற்றுக்கிட்டேன். இங்கே கர்நாடக சங்கீதம், ஹிந்துஸ்தானி சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஞானம் உண்டு. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தமிழ், ஒரே தமிழ் மாணவன் நான், முதல் தமிழ் மாணவன் நான். அப்போது நான் 22 பேர், 20 பேர் இந்தியன்ஸு, 2 பேர் வந்து யுனெஸ்கோ ஸ்பான்சர்டு ஃபாரினர்ஸ், 22 பேர் தான் நாங்கள். அதில் கடைசி நான் தான். ஏன்னா இந்தி மற்றவங்களெல்லாம் ஹிந்தி பேசுகிறவங்க, வடநாட்டுக்காரங்க. நான் ஒருத்தன் தான் தென்னாட்டுக்காரன், தமிழ் மட்டும். அந்த 22 பேரில் கடைசியில் நான் பாஸ் ஆகும்போது ஐ கேம் டு ஃபர்ஸ்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். அந்த சமயத்தில் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை ஒன்றுமே கிடையாது, நல்லா படுத்து தூங்குற நேரம். அப்போ திடீர்னு வந்து அங்கேருந்து பியூன் வந்து தூரத்தை கதவை தட்டி திறந்து பார்த்தா, உங்களை டைரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜெகத் முராரின்னு பேர் அவருக்கு. அவர்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரி, நான் என்ன பண்ணேன், எனக்கு பயம் வந்து ஏதாவது தப்பு பண்ணால் தான் வந்து டைரக்டரை கூப்பிடுவார். நான் ஒன்றும் பண்ணலையே, இது மாதிரி தப்பாக நடந்துக்கலையே. சரி கூப்பிட்றாரு, போனேன். கம் மோகன் கம் அப்படின்னாரு. தே ஹவ் கம் டு மீட் யூ அப்படின்னாரு. அப்படியே திரும்பி பார்த்தேன், கே பாலச்சந்திரும் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்துருக்கிறது வந்து யாராவது நடிப்பில் யாரையாவது செலக்ட் பண்ணலாம், அவங்க ஏதோ ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு செலக்ட் பண்ணலாம்.
சரின்னு சொல்லி என்கிட்ட தமிழில் பேசுனாங்க. நானும் சொன்னேன் அது மாதிரி. ம் அப்போது வந்து பாலச்சந்தர் வந்து ஒரு இதை எடுத்து பேப்பர் பென் எடுத்து, ம் இது என்னோட நம்பர், ம் நீங்கள் சென்னையில் வந்ததும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆடாடா ஆ ஐ வுட் லைக் டு காஸ்ட் யூ இன் மை ஃபில்ம் அப்படின்னாரு. அருமை. ம் சரி சொல்லி அது வாங்கி வச்சுக்கிட்டேன். அது கழிஞ்சு அந்த இதில் ஹாலிடேஸ் டைமில் சென்னைக்கு வந்தேன். முதல்ல அவரை காண்டாக்ட் பண்ணேன். வாரன் ரூட்டில் தான் ஆமாம். காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் இங்கே தான் இருக்குது, வீடு இங்கே தான் இருக்குது, வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுமே நம்ம இதயம் பேசுகிறது மணியன். மணியன் 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 அவரை கூப்பிட்டு வச்சுருந்தார். அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு, சொல்லத்தான் நினைக்கிறேன், அதில் நீங்கள் ஹீரோவாக பண்ணணும் ஆடாடாடா அப்படின்னாரு. ம் அப்போ சரி சார், சந்தோஷம். அப்போது முதல் நாள் ஷூட்டிங் ஜெமினியில் தான் ஷூட்டிங். ம் ஆமாம். அப்போ எல்லாம் உட்காந்துருக்கோம். நான் உட்காந்து பாலச்சந்தர் சார் வந்து எப்பவுமே ரொம்ப முன்னவே வந்து கையில் ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்க மாட்டார். டக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் எழுதி கையில் சீனை கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த சீனை வந்து கவனமாக அந்த டயலாக்ஸை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ யாரோ வந்து 2 பேர் நின்னாங்க, ஃப்ரெண்டில் வந்து நின்னாங்க. அப்போ எனக்கு அவங்க வேஷ்டி மட்டும் தான் தெரியுது. நான் இப்போ முன்ன இப்படி கூட பார்க்கல. அப்போ மணியன் வந்து மோகன் அப்படின்னாரு. அவ பார்த்தேன், எம்ஜிஆர் கிராப்பு போர்டுக்கு அடிக்கிறதுக்காக எம்ஜிஆரை பூஜைக்கு ஆடாடா என்ன மாதிரியான வாய்ப்பு. அப்போ நான் எழுந்து என்ன பண்ணேன், இன்ஸ்டிங்டிவாக தான் முதல்ல வணக்கம் சொல்லி அப்புறம் ஷேக் ஹேண்ட் பண்ணினேன். அவரும் ஷேக் ஹேண்ட் பண்ணார், பக்கத்தில் உட்காந்தார். அவரும் கேட்டார், இது எந்த ஊர், அதெல்லாம் கேட்டுக்கிட்டார். எல்லாம் எப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு மறுநாள் மூவி லேண்டு வாசு, ஆமாம், அவருக்கு எம்ஜிஆர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை. அவருக்கு வந்து எம்ஜிஆர்னா ஆகாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அவர் பெருசாக என்ன பண்ணார், அவர் மூவி லேண்டில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு பக்கம் என்ன போட்டு, ஒரு பக்கம் எம்ஜிஆர் போட்டு, என்னோட உருவம் எம்ஜிஆரோட பெருசாக போட்டு, தமிழ் திரையுலகம் மாறப்போகுது, புது நாயகன் வந்தாச்சு, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய இது நடந்ததுமே. அன்னைக்கு ஈவினிங்கில் மாலை முரசில் அது ஒரு பெரிய நியூஸு, மறுநாள் தினத்தந்தியில் பெரிய நியூஸ். அவங்க என்ன பார்த்தாங்க, எம்ஜிஆருக்கு நான் ஹேண்ட் ஷேக் பண்ணேன். இது வரைக்கும் எந்த நடிகரும் பண்ணது கிடையாது, எல்லாம் காலில் தான் விழுந்திருக்காங்க. அவர் தெய்வம் மாதிரி. எனக்கு எங்கள் அம்மா அப்பா காலில் தான் நான் உடைய மற்றவங்க காலில் விழுந்து பழக்கம் இல்லை. நான் ஹேண்ட் ஷேக் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு ஃபோன் கால், மோகன சுந்தரம் நினைக்கிற அவர் பேர். நான் தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் பேசுகிறேன். எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுற கடவுள் அவர். நீங்கள் ஏதோ கை குலுக்கினீங்களாமே, ஹேண்ட் ஷேக் பண்ணீங்களாமே அப்படின்னு சொல்லி, உங்கள் படம் ஒரு தியேட்டரில் கூட ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஃபோனை கீழே வச்சார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து இப்போ அரசியல் பொலிட்டிக்ஸ் சமாச்சாரம், இதில் போய் நான் மாற்றுறது, நம்ம இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம சொல்லிடுறோம். போய் வேற பாலச்சந்தர்கிட்ட போகிறேன். பாலச்சந்தர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் உங்களுக்கு தெரிவிக்கணும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, நான் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அப்படின்னாரு அவர். இங்கே இருக்கிற அரசியல் அந்த மாதிரி தான் இருக்குப்பா, என்ன பண்ணுறது, எதிர்பார்த்தது தான். இதனால இந்த படம் ஷூட்டிங் நடக்குதா இல்லையா? நடந்தது, 3 நாள் நடந்தது. 3 நாள் ஷூட்டிங்கே நடந்தது. அவர் டக்குன்னு இவரை கூப்பிட்டார், மணியனை. 3 நாள் ஷூட்டிங்கில் நான், சுப்பையா, அது 3 ஹீரோயின் எனக்கு இதில் சொல்லத்தான் நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா, ஜெயசித்ரா, ஆமாம், சுபா. அப்போ அவர் டக்குன்னு நீங்கள் நான் மணியனுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாரு. அவர் வந்து, தம்பி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது தெரியல, நான் இந்த படத்தை நான் வந்து இப்போது நிறுத்தலைன்னா என்னோட பெரிய படம் நம்ம போயிட்டுருக்கு எம்ஜிஆரோட, சிரித்து வாழ வேண்டும் நினைக்கிறேன், அது ஒரு டைட்டில், அந்த படம் இன்னும் போயிடும், அவருக்கு வந்து டேட் கொடுக்க மாட்டார், அதனால் இந்த படம் வேண்டாம், நிறுத்திடலாம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய ரோலை வந்து சிவகுமார் பண்ணார். அதில் கமலஹாசன்லாம் கூட இருந்தாங்க அதில். அப்படி சிவகுமார் அந்த ரோலை பண்ணார். இது கேள்விப்பட்டதுமே கவிஞர் கண்ணதாசன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையா நான் வந்து உங்களை பார்க்குறேன், எங்கே
இங்கே கவிதான்னு நம்ம இதில் கவிதாமா. சிபி ராமசாமி ரோட்டில் ஆமாம். ஈவினிங்கில் ஒரு 6 கல்யாண மண்டபம் அங்கே தான் இருப்பார் கவிஞர். அப்போ 6 மணிக்கு என்ன வர சொன்னார். அங்கே வந்தேன். இது ரொம்ப நம்ம தலையில் எடுத்துப்பா. நம்ம துரதிருஷ்டம் என்ன பண்ணுறது. ஒரு நல்லது வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் போய் வந்து ஒரு தமிழன் முதல் தமிழன் இதுக்கும் நான்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுது நல்லதுன்னு. இப்படி பண்ணிட்டாங்களே பாவி பசங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணார், சிவாஜி சாருக்கு ஃபோன் பண்ணார். நடிகர் தலையத்துக்கு எங்கே போகுது பாருங்க ரூட்டு. அவருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி என்ன எல்லாம் நம்ம இதில் சும்மா இருந்துருவா, என்ன நடக்குது தெரியுமா உமக்கு, சிவாஜி சொல்கிறார், என்ன நடக்குதுன்னு தெரியுமா உமக்கு அப்படின்னு சொல்லி இதை சொன்னார். சும்மா இருக்கக்கூடாது, அந்த தம்பியை வந்து இது மாதிரி சும்மா இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்களாம் மனசு வச்சிங்கன்னா அவருக்கு வந்து படங்களில் நீங்கள் கொடுக்கலாம், கூப்பிட்டு கொடுங்க, அவங்க வந்து நம்ம இல்லைன்னா நம்மெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதாக பேசினார். ஒரு 10-15 நிமிஷம் பேசிலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து போகணும். சின்ன அண்ணாமலை சிவாஜி சாரோட பிஏ, சிவாஜி சார் ரசிகமன்ற தலைவராக. ஆமாம், அவர் சிவாஜி சாரை வச்சு படமும் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். அவர் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கவிஞர்கிட்டயே நான் கேள்விப்பட்டேன், அதான் ஐயா சொன்னாங்க, நான் வந்து ஐயா சொல்லியாச்சு, நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஜென்ரல் சக்கரவர்த்தி. ஆமாம். அதில் ஆமாம், அதில் வந்து ஹீரோவை போட சொல்லியிருக்காங்க. அவர் பெரியவர் ஹீரோவாக இருக்கும்போது நான் என்னது பெரிய ஹீரோ, பட் ரொமான்டிக் லீடு போட சொல்லியிருக்காங்க. சரி சொல்லி ஜென்ரல் சக்கரவர்த்தி அப்படி பண்ணேன். அதான் முதல் தமிழ் படம். இல்லை, அது வர நான் அந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே இங்கே விசி கணேசன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம். அவர் என்ன பண்ணார், தூண்டில் மீன். நான் சொன்னேன் அந்த படம் முடிஞ்ச படம் இல்லை நம்ம இம்மிடியட்டாக பண்ணிடலாம், ஒரு 20-22 நாளுக்குள்ளே டக்குன்னு படத்தை ஷூட் பண்ணி அவர் துணிச்சல அவர் வந்து இது பண்ணிட்டார். ராஜசங்கரன் டைரக்ஷன். பெரிய ஹிட் அந்த படம், பெரிய ஹிட். நல்ல பாட்டுகள்லாம் கூட, சாங்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பெரிய. நானும் லக்ஷ்மியும் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கேஆர் விஜயம்மா அவங்க ஹஸ்பண்டு அவருக்கு வந்து இதை பற்றி சொல்லி விஜயம்மா சொல்லி என்ன நாடகமே உலகம் அந்த படமும் ஹிட்டு. நல்ல சாங்ஸு, பெரிய நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாமே. ஜெனரல் சக்கரவர்த்தியில் நடிக்கும்போது சிவாஜி முதலாக சந்தித்ததை பற்றி சொன்னேனே. அப்புறம் வந்து ஆமாம், நான் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது, நொச்சூர் இந்த இடத்துக்கு வந்தது ஞாபகம் இருக்குது, ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்கிற சம்பவம் எனக்கு ஞாபகம் இல்லையேப்பா அப்படின்னாரு. இல்லை சார், நடந்தது இந்த மாதிரி தான், அதில் தான் எனக்கு வந்து இது மாதிரி நடிக்கணுங்கிற ஆர்வமே வந்தது சார், நீங்கள் தான் அதுக்கு காரணமே அப்படின்லாம் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த படத்தில் ஷூட்டிங் டைம்லேயே அங்கே ஊட்டியில் நடந்தது ஷூட்டிங் எல்லாம். நான் வந்து அவருக்கு மருமகன் நான் நடிப்பேன். பொண்ணுக்கு வந்து அவர் ஒரு மோதிரம் கொடுத்துருப்பாரு. அந்த மோதிரம் வந்து அந்த பொண்ணு வந்து கவிதா, அது வந்து லவ்வர், அதுக்கு எனக்கு வந்து அந்த மோதிரத்தை கொடுக்கும். நான் ஒரு கிரிக்கெட்டர். அப்போது ஊட்டியில் வந்து ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டு இறங்கி பார்க்கவே நான் கீழே விழுந்திருக்கேன். அவர் வந்து ஐயோ யங்ஸ்டர் ஏதோ விழுந்திருக்காருன்னு சொல்லி உட்காந்து அவர் மெல்ல என்னை வந்து மடியில் தலையை வச்சு எங்கிட்ட பேசுவார். அப்போ அந்த கையில் அந்த மோதிரத்தை பார்த்தோமே அவருக்கு தெரியும், ஓ இவர் தான் நம்ம மாப்பிள்ளை மருமகன்ங்கிறது அவருக்கு தெரிய வரும். அதுதான் கதை. ரொம்ப தங்கமான மனுஷன். அதாவது நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது இவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தோம், நடிப்பு கலைக்கே வந்து வந்து ஒரு 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 சிகரம் அவர். அதுபோல் அதுக்காக கூடிய இலக்கியம் இலக்கணம் எல்லாம் அவர் தான். உண்மைதான். என்னை வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் செய்கிற, நல்லா நடிக்கிறீங்க அப்படி. வியட்நாம் சுந்தரத்தை கூப்பிடுவோம். நீ எல்லாம் என்னடா எதையோ எழுதுற, ஏதோ சொல்கிற டைலாக் எதையோ எழுதி வச்சு நான் அது வந்து பார்த்து ஏதோ படிச்சுட்ருக்கேன், பாரு தம்பி பாருடா, அவர் வந்து அவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தாங்க இம்ப்ரோவைசேஷன்னு. அப்போ என்னவா நடிக்கிறார் பாரு. அந்த மாதிரி ரொம்ப
உற்சாகப்படுத்தும். ஆமாம், ரொம்ப வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். பல வருஷங்களுக்கு அப்புறம் 1990 வந்து அவரை வந்து இங்கே ஜனதா தள் ம். அந்த பார்ட்டிக்குள்ள வந்து அவரை இங்கே தலைவராக போட்டாங்க. உங்களுக்கு ஆமா. தெரிஞ்சிருக்கும். அவர் ஆஃபீஸ் இங்கே தான் பக்கத்தில் இருந்தது, டி நகரில். ஆமா. முதல்ல தலைவராக போட்டான்னு தெரிஞ்ச அவர் முதல்ல எனக்கு ஆள் அனுப்பிச்சார். ம். ராஜசேகரன் அவரோட ஆமா. இந்த மாதிரி ஐயா கூப்பிட்றாங்க. அப்போ நான் ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சு நான் நேராக வந்தேன். அவர் ஆஃபீஸுக்கு வந்தேன். வா உட்காரு வா. அப்போ கூட ஏதோ 4 பேர் இருந்தாங்க. இல்லை கொஞ்சம் வெளியே போங்கப்பா, தம்பிகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி, நீ டெய்லி இங்கே வரணும் ஆ. அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுறது இதயத்தில் உத்தரவுன்னு, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு. நீங்கள் பூனாவும் எல்லாம் போயிருக்க, உனக்கு நல்லா ஹிந்தி வேறு நல்லா தெரியும். இங்கே வரவெல்லாம் வந்து அங்கேருந்து வரவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஹிந்தி வந்து ஏதாவது கேட்பாங்க. நானும் ஏதாவது ஏடா விடுமா ஏதாவது சொல்லுவேன். அதனால் நீ இருக்கணும் என்னோட எப்போவுமே அப்படின்னாரு. அப்படி ஒரு 2 வருஷம் டெய்லி அங்கே போவேன். அப்படியா? ஆமாம். ஓ. அப்போ ரொம்ப அதான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் மேன். ஒரு ஒரு ஏஎஸோ ஒரு இதுவோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. வைஃப்ட்ட இப்போ ஃபோன் வரும், எடுத்துட்டு போகணும். வைஃப்டேருந்து ஃபோன் வரது கூட, எஸ் ஐ ஆம் யுவர் ஓன்லி ஹஸ்பண்ட் டாக்கிங் அப்படிம்பாரு. ரொம்ப அதாவது ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப பழைய கதையெல்லாம் சொல்லுவார். தஞ்சாவூர் கோவிலில் போய் அவரும் கலைஞரும் நைட்டில் தஞ்சாவூர் கோயில் அந்த இதில் உட்கார்ந்துருந்தது, கோயிலுக்குள்ளே அங்கேயே படுத்து தூங்கினது, அவங்க ஒன்றா சாப்பிட்டது இருந்தது, அந்த கதையெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள்லாம் சொல்லுவார். ஸ்ட்ரகிள் பண்ணதெல்லாம் சொல்லுவார். அப்புறம் மதுரையில் போய் இதில் நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே பொன் வேஷம் போட்டது எல்லாம் ஹீரோயின் வேஷம் தான் அவர் கொடுப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பராசக்தி, அதுலேருந்து எப்படி எப்படி வந்தது எல்லாம் ரொம்ப எனக்கு நிறைய அவரை பற்றி நான் ஒரு பெரிய இதே எழுதலாம். எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவர் சொல்லுவார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எம்ஜிஆரை சந்திச்சிங்களா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பல தடவை நான் அவரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இது எனக்கு இந்த இதில் இந்த சிக்கல் இந்த எப்படி வெளியே வரணும்னு தெரியல. கரியரே பாதிக்கப்படும் போது நான் ரொம்ப நைட்டில் தூங்காமல் ஆகிட்டேன். அவன் அண்ணனும் சொல்ல ஆரம்பித்தான், நீ ஏன்டா தூங்காமலாம் இருக்க, நீ வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி பாரு, அவர் எப்படியா இருப்பார், அவர் இங்கே ராமாவரத்தில் தான் இருக்கார், அவரை காண்டாக்ட் பண்ணி பார்க்க முடியல. எனக்கு பார்க்குறதுக்கு அவகாசம் கிடைக்கல. ஆனால் எமர்ஜென்சி பீரியட் இருக்கு பாருங்க, கேரளாவில் வந்து ஒரு காலேஜில் என்னை கூப்பிட்டாங்க. இரிஞாலக்குடைங்கிற ஊரில் சென்ட் ஜோசப்ஸ் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போனேன். அங்கே போய் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் உள்ளே சாப்பிட்ற நேரத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஹால் சுற்றி நிறைய பெரிய கும்பல். அப்போது அது லேடிஸ் காலேஜ், ஒரு பெரிய சிஸ்டர் தான் அந்த இதுக்கு பிரின்சிபல். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வந்து அவங்கள்ட்ட பேசிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் போயிடுவாங்க. வீட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு போவாங்க, ஹாஸ்டலில் போகிறவங்க ஹாஸ்டலில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம் சரின்னு சொல்லி நான் வெளியே வந்து அவங்க கொஸ்டின் சர மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு கேர்ள் வந்து, நீங்கள் இந்த எமர்ஜென்சி இவங்க வந்து இம்போஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் 1937 எலெக்ஷனில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருந்தவர் எங்கள் அப்பா. எலெக்ஷனில் வின் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருந்தவர். அப்போ எனக்கு ஓரளவுக்கு இப்போ அரசியலில் ஓரளவுக்கு தெரியும், எங்கள் அப்பா எல்லாம் சொல்லியிருக்காருங்கிட்ட. ஸோ நான் சொன்னேன், காங்கிரஸுங்கிறது வந்து ஒரு இயக்கம். காந்திஜி சொன்னது அன்னைக்கு, அதை சொன்னேன், அதை ரிப்பீட் பண்ணேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்காகவே இயங்கின ஒரு இயக்கம். அதை வந்து ஒரு பார்ட்டியாக பண்ணது தப்பு. இது காந்தியே சொல்லியிருக்காரு, நானும் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பார்ட்டியே ஒரு குடும்பத்தினுடைய பார்ட்டியாகி போச்சுப்போ. ஒரு குடும்பத்துக்கு அது பண்ணுற இந்திரா காந்தி அவங்க செஞ்சது தவறு. அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. காங்கிரஸ்லேயே இருந்த லீடர்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடி தயார் பண்ணுற மாதிரி ஒரு காமராஜ் பிளான் சொல்லி கொண்டு வந்து எல்லா லீடர்ஸையும் ரிசைன் பண்ண சொல்லி, மொரார்ஜி தேசாயிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி அது பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அன்றைக்கி தங்கியிருந்தது வந்து திருச்சூர். மறுநாள் காலையில் 8 மணிக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கீழே ரிசப்ஷனில் இருந்து ஃபோன், சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யார்?
அவர் வந்து மஃப்டியில் இருக்காரு, ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறாரு. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். வர சொல்லுங்க அப்படின்னு மேலே வந்தார். வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல்ல இதை ஆரம்பித்தார். உங்களோட பெரிய ஃபேன், உங்கள் படம் ஒன்று கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. நான் இன்ஸ்பெக்டர் ஸோ அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் கே கருணாகர் கேரளாவில். நீங்கள் மாதிரி நேற்று ஏதோ நீங்கள் வந்து அங்கே போய் ஏதோ சொல்லியிருக்கீங்க எகெயின்ஸ்ட் இந்திரா காந்தி. அப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. நான் ஒரு 10:30க்கு நான் வரேன், ஆர்டரோடு வரேன், தயாராக இருங்க. ஆமாம், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வருவேன், அதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். நிற்கவே இல்லை. எனக்கு அவர் சொன்னதோட இது என்னதாங்கிறது புரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு பிளான் பண்ணேன், ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணேன், நேராக கோயம்புத்தூர் போயிட்டேன். பார்டருக்குள்ளே இருந்தால் தானே இது, நான் எங்கே போனேன் என்னங்கிறது என்ன தெரியாது. டக்குன்னு நான் செக் அவுட் பண்ணி நேராக கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர் போய் அப்போது வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் வந்து ஸ்க்ரீனில் எஸ்எஸ் பிள்ளைன்னு ஸ்க்ரீனோட அவர் தான் எடிட்டர். அப்போது அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்து போச்சு, ஏன்னா ப்ரெஸ்லேயே அவர் இருக்கிறதுனால. இல்லை, நீங்கள் பண்ணது தவறு, நீங்கள் அது மாதிரி அங்கே போயெல்லாம் போய் இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா யூஆர் எ யங் மேன், யுவர் கெரியர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் அரசியலெல்லாம் பற்றியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது தான். சரி பரவாயில்ல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அப்போ வந்து என்னோடய பேரண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க பாம்பேயில். நீங்கள் பாம்பே வாங்க அப்படின்னு பாம்பே நான் போய் அவரை போய் பார்த்தேன். ராமநாத கோவில் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் என்ன பார்த்து, யங் மேன், யூ காட் எ பிரைட் கெரியர், டோன்ட் ஸ்பாயில் யுவர் கெரியர், யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். Anyhow, I'll do one thing. Your base is, I mean, you use Chennai, you told. I told you, நான் சென்னையில் தான் இருக்கேன். Okay, you go back to Chennai. I'll speak to MGR. Oh. He is very powerful. He is also a politician. Only he can give you some protection. அப்படின்னாரு. அப்படி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து சத்யா ஸ்டுடியோ போய் நேராக போய் அவரை பார்த்தேன். அவர் என்ன பார்த்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணார், சரி நான் ஒன்று பண்ணுறேன், வந்து நீங்கள் இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேண்டாம். பத்மநாபன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு, அவர் கூப்பிட்டார். அவரை கூப்பிட்டார். பாய் ஆம்பூர் பாய் அவர் இடத்துல வந்து இவருக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அங்கே சத்யா ஸ்டூடியோலேருந்து கொஞ்சம் நம்ம வந்ததுமே டவுன் பிளானிங் ஸ்கீம் ரோடு இப்போவும் இருக்குது. அந்த ரோடு அது அப்படியே உள்ளே போகும். அங்கே கடைசியில் போனால் ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் ஆம்பூர்காரர் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாம் இந்த இது லெதர் கார்மெண்ட்ஸு நிறைய இது போட்டிருப்பார். இது அப்போ நான் சொல்கிறது, இப்போ அந்த பில்டிங் என்ன தெரியாது. மேலே வந்து வீடு, ஒரு 2 bedroom ஹவுஸ், அதை எனக்கு கொடுத்தாரு. அங்கே இருந்த யாரும் நல்ல காற்று வர, யாரும் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஒன்றுமே கிடையாது, நல்ல காற்று. அங்கேருந்து பார்த்தா நம்ம இதுதான் தெரியும், நம்ம செட்டிநாடு பேலஸ் தான் தெரியும். அப்போ நல்ல காற்று வர நல்லா இருந்தது. அங்கே இருந்தேன், ஒரு 2 வருஷம் இருந்தேன். ரொம்ப சுவையான சம்பவம். அந்த டைமில் மலையாள படங்கள் எனக்கு வந்து நான் சொன்னேன், நிறைய மலையாள படங்கள் தான் எனக்கு இப்போது பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் எல்லாமே சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுறதா தான் நான் பண்ணுறேன். அப்படி ஒரு 5 படம் பண்ணேன் அந்த 2 வருஷத்தில். சத்யா ஸ்டூடியோக்குள்ளே ஷூட்டிங் 1977 எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகிற வரைக்கும் சத்யா ஸ்டூடியோக்குள்ளே ஷூட்டிங்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்டட் பிளேஸ் அது. அப்படி பண்ணேன். ஒரு நாள் ஷூட்டிங்கில், ஒரு நாள் நைட் ஷூட்டிங். பரதன் டைரக்டர், பிரயாணம்ங்கிற படம் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். அவரும் பத்மராஜன் ஃபர்ஸ்ட் படம். நான் தான் அவருக்கு வந்து படத்துக்கு கொடுத்தது. அவரும் பத்மராஜன் அல்ல, அவரும் பத்மராஜனும் எழுதி, பாலு மகேந்திரா கேமரா. அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கூட்டு வந்து இதை வந்து எப்படியாவது சொல்லி சேதுமாதவங்கிட்ட சொல்லி நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லணும், எனக்கு கொஞ்சம் பண நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லவே. நான் பார்த்ததுமே எல்லாத்துலேயுமே வந்து படத்தை பேச போட்டு ஃபுல்லாக நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஷார்ட் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஃபேஸ் எல்லாத்துலேயுமே. அப்போ அதை பார்த்ததுமே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன். அவர் அழுதுட்டார். எங்கிட்ட டைரக்ட் பண்ண சொன்னீங்க, யூ ஆர் நாட் டைரக்டர், யூ கேன் டூ இட். நீங்கள் வந்து அழகாக இருக்குது, நீங்கள்
ஷார்ட் பை ஷார்ட் நீங்கள் ஓவர் த ஷோல்டர் எல்லாம் அழகாக பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ட் பண்ணார். அதில் ஒரு ஃபாரினர் வந்து என்னோட செகண்ட் ஹீரோயின், லக்ஷ்மி மெயின் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் வந்து ஒரு ஃபாரினர், ஒரு கேர்ள். அந்த கேர்ள் வந்து மறுநாள் காலையில் இங்கிலாந்துக்கு போகணும். அப்போ நைட்டில் ஷூட்டிங், நைட்டில் ஒரு 11 மணி இருக்கும். நான் அப்போல்லாம் வந்து நைட்லாம் கொடுக்கவே மாட்டேன், யாருக்குமே ஒர்க் பண்ணுறதே கிடையாது. 6 மணி 7 மணி ஆனால் ஐ வாஸ் வெரி வெரி டிசிப்ளின் தட் வே. சண்டே ஒர்க்கே பண்ண மாட்டேன். சரி, அங்கேயே மேக்கப் ரூம் இருக்குது, அங்கே வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துப்பேன், ஷார்ட் ரெடினா போவேன். அப்படி போய் மேக்கப், அப்படி ஒரு ஷார்ட்டுக்கு போய் அந்த பொண்ணோட ஒரு ஷார்ட் பண்ணி ஒரு சாங் சீக்வன்ஸு அப்படியே திரும்பி வந்தேன். திரும்பி கொஞ்ச நேரம் தூரம் வந்ததுமே தங்கப்பன் மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் டைரக்டர். தங்கப்பன் மாஸ்டர் பெருசாக கத்துறாரு. அங்கே ஒருத்தன் சேரில் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட நான் பாரு, இந்த விஷயத்தை நாளைக்கு நான் சின்னவர்கிட்ட சொல்லலைன்னா பாரு, நீ என்னடா நினைச்ச, நீ ஹீரோ, அவர் ஹீரோ வந்து நடந்து வந்து போறாரு, நீ ஏதோ காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க, என்ன நினைச்ச நீ? நான் பாரு, நாளைக்கு சின்னவருங்கிறது எம்ஜிஆர், சின்னவர்கிட்ட நான் சொல்றேன் பாரு அப்படி இப்படின்னாரு. நான் சீக்கிரம் போய், என்ன சார் இது, நான் அதை பற்றி ஒன்றும் தப்பா இல்லை தம்பி, அவர் பண்ணுறது தப்பு, நீங்கள் ஹீரோ, நீங்கள் பெரிய ஹீரோ, எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? அவன் உட்காந்துருக்கான், அவன் வந்து இங்கே வந்தது சூப்பர்வைசர் பண்ண தான் வந்திருக்கான், அவன் பண்ணிட்டு போட்டோம், அவன் அந்த பக்கம் போய் எங்கேயோ உட்காரட்டும், உங்களுக்கு முன்னாடியே உட்காந்து காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான் அப்படி இப்படின்னு. மறுநாள் மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்காக தயாரெடுப்பில் உட்காந்துருக்கேன். பத்மநாபம் வந்தார். சின்னவர் நம்மளை கூட்டிகிட்டு வர சொன்னார். எனக்கு அப்போ சரி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரை பார்க்க முடியல ஒரு காலத்தில். சரி, ரொம்ப இக்கட்டான நிலைமையில நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அவர் என்னை பார்க்க விரும்பலை. சரி, இன்றைக்கி ஏதோ பார்க்க விரும்புகிறார், போவோம். எனக்கு போனேன், உட்காருங்க எல்லாம் விசாரித்தார். என்னுடைய ஷூட்டிங்கெல்லாம் வந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பத்மநாபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எங்கள் அங்கே தங்குறீங்களே, அங்கெல்லாம் சௌகரியமாக இருக்குது எல்லாம் பேசுவது. பத்மநாபன் வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தான். அவன் பேர் கோவிந்தராஜன் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்கார் எம்ஜிஆர். எவா அப்படின்னாரு. அவன் பக்கத்தில் மெல்லாம் வந்தான். நீ என்ன, தங்கப்பன் மாஸ்டர் சொன்னார், நீ காலு மேலே காலை போட்டு, தங்கப்பன் அண்ணன் சொன்னார், நீ காலு மேலே காலு போட்டு உட்காந்துருக்கியாமே, எவா அப்படின்னாரு. வந்தார். அவர் காலில் விழு, எனக்கு அது ரொம்ப எம்ப்ராசிங் ஆனது, என் காலெல்லாம் விழு, எனக்கு பிடிக்காது. ஐயோ வேண்டாம் சார், அதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்லி எனக்கு அப்படியே ஓடமா. ஏன்னா நான் இந்த சம்பவத்துக்கு நான் ரெடி இல்லை, இந்த மாதிரி சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போனால் சரி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். நான் இப்படி ஒரு சம்பவமே எதிர்ப்பு. அவன் அழுதுகிட்டே போனான். அதுக்கப்புறம் தம்பி இன்னைக்கு என்னோட சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி என்னை உட்கார்த்ததாலே எனக்கு அப்படியே உடம்பு சாப்பாடாவது ஒன்றும் உட்காந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், ஐயா நான் வெஜிடேரியன், அதனால் நான் வந்து தப்பாக நினைக்காதீங்க, நான் ஓ அப்படியா சரி சொல்லி ஒரு லேடி வர வந்தாங்க. அவங்கெல்லாம் திறந்தெல்லாம் பரிமாறினாங்க. தம்பிக்கு வெஜிடேரியன் மட்டும்தான் போடுறோம். எனக்கு சோறே இறங்கலை, நான் அப்படியே உடம்பு உதறது. அவர் சாப்பிட்டார். அது வந்து அப்பா, நான் அந்த மாதிரி யாரும் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக சாப்பிடுவோம், ரொம்ப விரும்பி சாப்பிட்டார். அதாவது மட்டன், சிக்கன், அது ஒரு குரூப்பு. அது இல்லாமல் வந்து கிராப்பு, ப்ரான் எல்லாம் இருந்தது. ஒரு 5-6 ஐட்டம் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னத்தை சாப்பிட்டேன் எனக்கே தெரியல. நான் மெல்ல எழுந்து வரேன் ஐயான்னு சொல்லி மெல்ல கிளம்பி. இதுதான் எனக்கு எம்ஜிஆரோடு இருந்த சிறந்த சம்பவங்கள். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது பாலுமகேந்திரா உங்களுடைய சீனியராக இருந்தாரா? இருந்தது. பாலுமகேந்திரா வந்து எனக்கு 2 வருஷம் சீனியர். 1971-73 பேட்ச்னா, அவர் வந்து 70 பேட்ச், 69-70 பேட்ச். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், அவர் தான் முதல்ல எனக்கு லெட்டர் அழகாக இருக்கும். அவரில் அப்படியே அருமையாக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் அருமையாக இருக்கும், சும்மா பிரமாதமாக இருக்கும், பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
அப்போ அவர் தான் முதல்ல எனக்கு லெட்டர் போட்டு இந்த மாதிரி ராமு காரியாட்ட உங்களை பார்க்கணுங்கிறாரு வாங்க. அப்படி தான் அப்படியே மலையாளத்தில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அங்கேயே நிறைய படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். எல்லா டாப் டைரக்டர்ஸும் ராமு காரியாட்டை பொறுத்தவரையில் வாஸ் எ கிரேட் டைரக்டர். செம்மீனுக்கு அப்புறம் பண்ண அவன் படம். செம்மீனுக்கு அப்புறம் நெல்லுக்கு தான் அவருக்கு பெரிய அவார்டெல்லாம் கிடைச்சிது. அதாவது அவரை பொறுத்தவரையில் வாஸ் எ கிரேட் ஆர்கனைசர். அதாவது பெஸ்ட் ஆஃப் டேலண்ட்ஸு எப்படி ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது அது நல்லா அவருக்கு தெரியும். பாலு மகேந்திரா கேமரா அதுக்கு ஒரு டேலண்ட் அவர் ஸ்பாட் பண்ணார். அவர் பாலு மகேந்திரா கேமரா அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. ஒரு டேலண்ட் அவர் ஸ்பாட் பண்ணது அவர் தான். வடநாட்டிலிருந்து சலீல் சௌத்ரி மியூசிக் ஆமாம் கூட்டி வந்தார். மலையாளத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். ரிஷிகேஷ் முகர்ஜி எடிட்டிங். ரிஷிகேஷ் முகர்ஜி கிரேட் மேன். அவர் எடிட் பண்ண சொல்லி ஒரு படத்துக்கு அது ரொம்ப அருமையான செட்டப்பு, அந்த அவ்வளவு ஸ்ட்ராங் ஒரு செட்டப்பு கொடுத்து அந்த படத்தை பூஸ்ட் பண்ணுறது அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. ஹி வாஸ் டூ குட். வேறு யாரும் அந்த மாதிரி என்ன பொறுத்தவரையும் எனக்கு தெரியாது. அவர் பண்ண படத்துக்கு எல்லாத்துக்குமே அவார்டு தந்தது. ஆமாம். நீங்கள் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு பூனா ஃபிலிம் ஷூட்டில் நீங்கள் பெற்ற நடிப்பு பயிற்சி உதவிகரமாக இருந்ததா? எனக்கு நான் சொல்கிறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நடிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க. மெத்தட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் தான் அங்கே சொல்லிக் கொடுக்குறது. அதாவது நடிப்புக்கு வந்து ஒரு இலக்கியம் இலக்கணம் எல்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ரஷ்யன் பெரிய ஒருத்தர் வந்து பெரிய புக்கே எழுதியிருந்தார். ஆக்டிங்கிறது வந்து என்னங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக எப்படி இது பண்ணணும். ஸ்டான்ஸ்லவாஸ்கின்னு பேர் அவருக்கு. லீ ஸ்ட்ராஸ்பர்க் அவர் ஒரு புக் எழுதியிருந்தார், மெத்தட் ஸ்கூல்னு. அது அமெரிக்காவில். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணித்தான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. அது ரெண்டும் அன் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இருந்த சுகாதாரம். ஆனால் நல்ல நடிகர்களெல்லாம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் வந்தவங்க நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகாமலே நல்ல நல்ல நடிகர்கள்லாம். அமிதாப் பச்சனுக்கு அங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கல. அமிதாப் பச்சன் இவ்வளவு பெரிய நடிகர், சிறந்த நடிகர். அவர் வந்து அப்ளை பண்ணார் 68 69 எனக்கு முன்னே. அப்போ அவர் வந்து ஒரு படம் பண்ணார், ஹாம் இந்துஸ்தானின்னு ஏதோ படம் பண்ணார் கே அப்பாஸ். அந்த டைமில் அப்பாஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் பூரா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அப்ளை பண்ணார், கிடைக்கல. ஆனால் சத்ருகன் சின்ஹாவுக்கு கிடைச்சிது, இன்ஸ்டியூட்டில் இடம் கிடைச்சிது. அவங்கெல்லாம் எனக்கு சீனியர். டானி டென்சோங்பா அவருக்கு கிடைச்சிது. ஜெயபாதுரி அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்களாம் எனக்கு சீனியர்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போனால் தான் பெரிய நடிகனாகலாம்னு சொல்ல முடியாது. அமிதாப் பச்சனோட ஒரு பெரிய நடிகர் யாராவது, அதாவது எல்லா குணச்சித்திரத்துலேயும் எல்லா டைப்பும், ஐ மீன் காமெடி, ட்ராஜடி, இல்லை வந்து ஆக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடியவர் அவருக்கு கிடைக்கல. ஸோ அது சொல்ல முடியாது. அதுபோல் நீங்கள் நான் சொன்னேன்னே, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை வந்து வைஜி பார்த்தசாரதி அவர்கள், அவரை தான் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் நடத்திட்டு தான், அவர் தான் பிரின்சிபலாக இருந்தார். அவர் ரஜினி சிரஞ்சீவிலாம் படித்தாங்க. ஆமாம். அப்போ என்னை கூப்பிட்டு அங்கே வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர், வாரத்தில் 3 நாள் அங்கே வரணும். அந்த கிளாஸில் ரஜினி சிரஞ்சீவி எல்லாம் இருந்தாங்க. அருமை. அந்த அதெல்லாம் நடந்து ரஜினி பார்க்குறத கூட சொல்லுவார். அவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் வந்து 1 மணி நேரம் ஏதோ பேசிட்டு போவீங்க, எனக்கு ஒரு விஷயம் விளங்காது அப்படிவாரு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வரேன், பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போனவங்கிறதோ அல்ல இன்ஸ்டியூட்டில் படித்தவங்கள்ட்ட அப்படின்னு நான் சொல்லலை. பட் மோர் தேன் எனிதிங், ஒரு நாளைக்கு எங்களால் 3 படமாவது நாங்கள் பார்ப்போம். வேர்ல்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து இருக்கிற ஆர்கைவ்ஸ், ஃபிலிம் ஆர்கைவ்ஸ் இருந்தது. அதிலிருந்து 3 படங்கள் நாங்கள் பார்ப்போம் ஈவினிங் வரைக்கும். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பெரிய பெரிய டைரக்டர்ஸ் விடலாம் படங்கள். அகிரோ குரோசோவா, ஃபெடரிகோ ஃபெல்லினி, சத்யஜித் ரே ஆஃப்கோர்ஸ் வாஸ் கனெக்டட் வித் தி பூரா ஃபிலிம் இன்ஸ்டியூட். அவர் ரித்விக் கட்டக், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மணிக்கால் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே படித்தவர், அவரோட படங்கள். பர்க்மன், இங்மர் பர்க்மன், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டைரக்டர்ஸ், இங்மர் பர்க்மன். ஸோ அந்த படங்களெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. தட் வாஸ் ட்ரூலி அவுட்ஸ்டாண்டிங். இந்த சினிமா என்கிற
இந்த இது இருக்கு பாருங்க, இந்த மீடியம் இதோட தி பெஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், பெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணின படங்களை பார்க்கறது வந்து அதை பற்றி சர்ச்சை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து நாங்கள் பேசுறது, அது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை ஒரு நல்ல நடிகராக்கினதுல எந்தெந்த இயக்குனர்களுக்கு பங்கு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? K.S. சேதுமாதவன் நான் முதல்ல சொல்லுவேன். அவரோட 7-8 படங்கள் பண்ணிருக்கேன். ஆமாம். அவரை பொறுத்த வரைக்கும் டைரக்டே பண்ண மாட்டார். ஓ, அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மோகனுக்கு இந்த மாதிரி அந்த சீனை படிக்க சொல்லுவார். படிச்சதுன்னா அவர் முதலே சொல்லிருந்தார், ம் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படித்து வந்தவங்க, அதனால யூ இம்ப்ரவைஸ். இந்த இம்ப்ரவைசேஷனுங்கிறதே அங்கே தான். ம் திஸ் இஸ் த சீன், திஸ் மேட்டர் ஷுட் கம், யூ கேன் ஸ்பீக் யுவர் லைன்ஸ், நோ ப்ராப்ளம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தவர் K.S. சேதுமாதவன். அருமை. ம் அந்த படங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. பெரும்பாலான படங்களில் சட்டக்காரி ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள், அது வந்து ரொம்ப ஃபேமஸ் படம் அது அந்த டைமில். எவ்வளோ பெரிய ஹிட் அந்த காலத்தில், ஒரு பெரிய சென்சேஷனல் ஃபிலிம். அதில் இருந்த ஓரோ சீனுமே நான் முதல்லயே லக்ஷ்மிகிட்ட சொல்லி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அவங்களும் சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் முதல்ல ஆக்ஷன் பிளான் பண்ணி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தடவை ரிஹர்சல் முடிஞ்சதுன்னா அதை ரிப்பீட் பண்ணுறது, அவ்வளவுதான். இம்ப்ரவைஸ் பண்ணி தான் அது ஃபுல்லாக அந்த படத்தை நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் லைன்ஸை மட்டும் அப்படியே பேசிக்க வேண்டியது, மற்றபடி எல்லாம் இம்ப்ரவைசேஷன் தான். அதுபோல் அந்த 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 குரூப்பில் அந்த டைமில் வந்து எல்லா படங்களும் ஜிவிகான் மரணோயஸ்திரி வித் ஷீலா, அதுவும் அவர் தான் பண்ணார். சட்டக்காரி லக்ஷ்மி சொன்னேன். அப்புறம் பரதன் கூட ஒரு படம் பண்ணேன், நான் சொன்னேன் பிரயாணம். சலனம்னு ஒரு படம் பண்ணேன். நான் அதில் வந்து ஒரு ப்ரீஸ்ட்டு, அதுக்கெல்லாம் எனக்கு அவார்டு கிடைச்ச படங்கள். பொன்குந்தம் வர்க்கின்னு அன்னைக்கு அவர் பெரிய கம்யூனிஸ்ட் லீடர், அதெல்லாம் எனக்கு அவார்டு கிடைச்ச படங்கள். அது பண்ணேன். அதுபோல் காந்த வலயம்னு இவரோட ஒரு படம் பண்ணேன், ஐவி சசியோட. மது அவர் டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணேன். சுவந்த சந்தைகள்னு ஒரு படம் பண்ணேன், 3 ஹீரோயின். அதில் த்ரில்லர், பாலுமகேந்திரா கதையும் சினிமாட்டோகிராஃபியும் சேதுமாதவன் டைரக்ஷன். ஸோ நிறைய படங்கள் அந்த டைமில் வந்த படங்கள் எல்லாமே வந்து சேதுமாதவன் எனக்கு உண்மையிலேயே ஒரு மென்டோர்பாங்களே, அருமை. அந்த மென்டோராக அவர் அமைச்சார். ரீசெண்டாக அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அவர் போய் பார்த்துட்டு வந்தேன். அது பார்த்து ஒரு மாதம் கழிஞ்சு அவர் இறந்துட்டார். நான் அவர் போய் அங்கே போய் பார்க்குறேன், என்னால் தாங்க முடியல. அப்படியே நானும் ப்ரோக் டவுன், நான் அப்படியே அழுதுட்டேன். இஸ் எ கிரேட் மேன். ஐ மீன் பிகாஸ் அந்த ஒரு கிரேட், ஏன்னா அவர் நான் அவ்வளோ பெரிய டைரக்டர், எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாம் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அவர் சொன்னபடி தான் நான் பண்ணியிருக்கணும். ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் உங்கள் இதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது பெரிய விஷயம். ட்ரூலி அவரை வந்து நான் என்னோட மென்டோர், என்னோட ஒரு மானசீக குருவாக நான் வந்து அவரை ஏற்றுக்கிறேன். சட்டக்காரி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எராட்டிக் லவ் ஸ்டோரி. ஆமாம். அந்த படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததா? இல்லை, கிடையாது. இல்லை. ம் அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் ட்ரூலி ப்ரொஃபஷனல் ஒன்று. அந்த மாதிரி அந்த டைம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆனது அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரயாணம் டைமில் இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயந்தான் இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் அதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு நடிகையை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி எங்களால் இருக்க முடியல 2 பேருக்கும். அதனால தான் நாங்கள் அப்படியே இது பண்ணிட்டோம். ஷீ வெண்ட் ஹர் வே, ஐ வெண்ட் மை வே. ஸோ நான் யாருக்கும் வந்து ஒரு நடிகனுக்கோ ஒரு நடிகைக்கோ வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அன்லஸ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்ஜஸ்ட் வித் ஈச் அதர் த்ரூ அவுட், யூ ஷுட் நாட் அட்டெம்ப்ட் இட். வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நாங்கள் வி வெண்ட் அவர் செப்பரேட் வேஸ். சட்டைக்காரி திரைப்படத்தை நடித்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் உங்கள் மேலே ஒரு காதல் இருக்கிறதா லக்ஷ்மி உங்கள்கிட்ட சொன்னாங்க? சட்டக்காரி எல்லாம் முடிஞ்சு 1974, சட்டக்காரி 75, 76 அந்த டைமில் தான் வந்து எங்களுக்கு இது மாதிரி வந்து தொடர்பு வந்தது. பட் இட் இஸ் ஓன்லி நேச்சுரல் தட் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 2 பேர் வந்து ஒரு நடிகையும் விரும்புறது, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நேச்சுரல். நிறைய நடந்திருக்கு. பட் unless 2 of them understand each other and are able to adjust with each other, one should not attempt it. This is my opinion. லக்ஷ்மி அந்த காலகட்டத்தில் ஒரு
பிரபலமான நடிகை. பிரபல நடிகை. அவங்க நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் வந்து அவங்கள பற்றி அந்த மாதிரி நினச்சதே கிடையாது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் நான் இருந்தேன். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு புது ஒரு அனுபவம். சரி யோசித்தேன், யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும். அது கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இந்த முடிவில் சினிமாவில் போய் ஜாயின் பண்ணதை பற்றி எல்லாம் யாரும் அவ்வளோ தூரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நடிகையை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே எல்லாம் ரொம்ப அப்செட் ஆகி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ரொம்ப இங்கே HM ஹாஸ்பிட்டலில் 10-20 நாள் அப்படியே ஆகிடுச்சு. ஒரு 5 இயர்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் ஐ டோல்ட் யூ ஹர் ஷீ ஹேட் ஹர் ப்ரிஃபரன்சஸ் and I realized that, I mean, it will not work out. Both of us realized it will not work out. So we decided to part. First frictionங்கிறத விட எனக்கு அதாவது ப்ரிஃபரன்சஸ். She started having her own preferences, her own group of, I mean, friends and circle and அந்த வீட்டில் தான் வந்து அவங்க அம்மா ருக்மிணி அம்மா இருந்தாங்க. அப்புறம் பொண்ணு இருந்தது ஐஸ்வர்யா. அதெல்லாம் வந்து என்னால் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு இதில் அவங்களோட ரொம்ப நார்மலாக என்னால் இருக்க முடியல. எனக்கு பிடிக்கல. ஒன் டே ஐ டிசைடட், எனக்கு இங்கே கமாண்ட் அண்ட் சீஃப் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அப்போது நான் என்ன பண்ணேன், சினிமாவுக்காக ஒரு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு நாள் வந்து மனசு ரொம்ப ஈவினிங்கில் பொட்டி எடுத்துக்கிட்டேன். பொட்டியில் வந்து எனக்கு தேவையான துணி மட்டும் பேக் பண்ணி I walked out. That was the last. I had a car then. I took the car, went to my office and I stayed there. இல்லை, உங்களுடைய கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ பெற்றோர் தீர்மானித்ததோ இல்லை வேறு யாரோ தீர்மானித்த கல்யாணமாக அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் வந்து ஆமாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் வரும்போது பேசி சார்ட் அவுட் பண்ணோன்னு எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தோணலையா? பேசி சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரல. அது மாதிரி 2 பேருக்கும் தோணலை. மறுபடியும் இருக்கணும், கூட இருக்கணுங்கிற அந்த விருப்பம் இருந்தால் தானே அந்த பேசுகிற அந்த சூழ்நிலையை வரும். அது இருக்கணும் தோணலை. அந்த மாதிரி விருப்பம் வரல. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகியிருந்தது. சொல்லியிருக்காங்களே, ஷி வாஸ் நாட் ஹாப்பி அண்ட் தட் இஸ் வை ஷி இஸ். நான் கேட்காமலும் இல்லை அதை பற்றி. ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிங்களா? அதை இல்லை, எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐ மீன் ஒரு சஜஷன் வந்ததுமே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே எங்கள் சஜஷன் வந்ததுமே நான் வந்து ப்ரிப்பேர்ட் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க நான் அப்போ சொன்னாங்க, இல்லை நாங்கள் செப்பரேட் ஆயாச்சு அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது பார்த்தேன், உங்கள் மதரையே ஒரு காலகட்டத்தில் அவங்க டிஸ்ஓன் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி எங்கே வந்தது? அதில் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது மதர் ஹேட் ஏ சர்டன் ரெப்புடேஷன் அண்ட் திங்ஸ். ஸோ ஷி வாண்டட் டு சார்ட் ஆஃப் ஷி ஃபியர் தட் தட் ஐ மே நாட் மேரி ஹர் ஆர் கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் வித் ஹர். ஸோ ஷி செட் ஐ வாஸ் அடாப்டட். ஸோ மை மதர் அடாப்டட் மீ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி ஏதோ சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னால் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட்னு சொல்கிறேன் அந்த டைமில். அந்த ஒரு டைமில் டிட் யூ சே தட் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட்? இல்லை, ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட், யூ ஆர் ஆல்ரெடி மேரிட். அந்த இல்லை, நான் டிவோர்ஸ் ஆயாச்சு. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து ஐ எம் நாட். அப்போ ஷீ செட் ஷீ காட் தி இம்ப்ரெஷன் தட் பிகாஸ் ஆஃப் ஹர் மதர் தட் ஐ எம். ஸோ இட் ஹேப்பன். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் ராங் ஆர் ஷீ தாட் இட் இஸ் த ஃபியர் இன் ஹர் விச் மேட் ஹர் சே தட் மேபி. இப்போ மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்களோடலாம் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் பிரேம் நசீர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே ஸ்டார்டம், அதாவது நாம் ஒரு ஸ்டார், அந்த இது ஃபீலிங் யாருக்குமே கிடையாது. எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்போவுமே பேசிக்கிட்டு எப்போவுமே ஜாலியாக வந்து பேசி ரொம்ப இதாக இருப்போம். பிரேம் நசீர்லாம் வந்து வெரி வெரி சிம்பிள் மேன், பெரிய ஸ்டார் அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ பெரிய சாதனையாளர் அப்பா! எவ்வளோ படங்கள், அதான் எவ்வளோ வேர்ல்டு ரெக்கார்ட் படங்கள் 600 படங்கள் எவ்வளோ பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு அந்த ஏஎஸ்லாம் கிடையவே கிடையாது.
அதுவும் நான் நடித்த நடிகைகளும் கூட ஷீலா, சாரதா, ஜெயபாரதி அவங்களுக்கெல்லாம் வந்து இது பெரிய நான் ஒரு பெரிய நடிகை இல்லை நடிகருங்கிற இது கிடையவே கிடையாது. ரொம்ப வெரி சிம்பிள் பீப்புள் அண்ட் மோர் தேன் எனிதிங் எஜுகேட்டட் பீப்புள் மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ அது தட் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். பட் ஐ ஆம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் இட். நான் படம் எடுத்திருக்கேன், மலையாளத்தில் படமும் ஆமா. எடுத்திருக்கேன், மோகன்லால் வச்சு படம் எடுத்திருக்கேன், மம்முட்டியோட நடிச்சிருக்கேன். ஸோ தேர் ஆல் வெரி சிம்பிள் பீப்புள். போத் ஆஃப் தம் ஆர் கிரேட் இன் தேர் ஓன் வேஸ். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 வருஷம் பிடிச்சுன்னுக்கிறதே கஷ்டம். 2 பேருமே பெரிய அச்சீவர்ஸ், நோ டவுட். 2 பேருமே வந்து போன 40-45 வருஷமா 40-45 இயர்ஸ் டாப் பொசிஷன்ல, அதுதான் பெரிய விஷயம். அது வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே அது மாதிரி கிடையாது. ஹீரோவா என்ன சொல்றேன், ட்ரூ ட்ரூ த்ரூ அவுட் ஹீரோவா இருந்து கரெக்ட். இப்போ ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, கரெக்ட். அது ஒரு பெரிய விஷயம். திலீப்போட நடிச்சது ஹம்பிள் நைஸ் மேன், வெரி டேலண்டட், ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ட்ரூ ட்ரூ. நல்ல காமெடி நல்லா பண்ணுவார். நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா அம்சங்களும் அவர்கிட்ட பொருந்தி இருக்கிற ஒரு மனுஷன். மலையாளத்தில் கிடைச்ச அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தமிழில் அமையலை அப்படின்னு சொல்லலாமா? அமையலை, அது உண்மை. மலையாளத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி தமிழில் வந்து எனக்கு வந்து வாய்ப்புகள் அமையலை. அதுக்கு வந்து காரணம்னு சொல்ல போனால் நான் என்னையே சொல்லிக்கலாம். நான் வந்து அதாவது ஒரு பிஆர்ஓ வச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. போய் என்னை பற்றி யார்கிட்டையாவது போய் பேசுறது இல்லை, அப்ரோச் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. என்னை பற்றி தெரிஞ்சவங்க வந்து வருவாங்க. பாலச்சந்தருக்கே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரே வந்து ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டாரு ரொம்ப வருஷம் அப்புறமா அப்புங்கிற படத்தில் ஒரு மெயின் ஒரு ரோலுக்காக. ஆமாம், அப்போ சொன்னார், நீங்கள் அன்னைக்கு நான் உங்களோட நான் ஒர்க் பண்ண முடியலை, அதை நான் இப்போ நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னார். ஸோ அப்போது நடித்தேன் ஏணிப்படிகள், பி மாதவன். அஜித்தோட ஒரு படம் நடித்தேன், உயிரோடு உயிராக. ஆமாம், நடித்தேன். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்க 2 பேரோட உங்களுடைய இன்டராக்ஷன் எப்படி? கமல்ஹாசன்லாம் வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்போது கமல்ஹாசன் என்னோட படத்துலேயே வந்து நடிச்சு சொல்லத்தான் நினைக்கிறேன்னு அதுலேயே ஒரு ரோல் பண்ணுறதா இருந்தது. கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மல்டி ஃபேசட்டட் மேன். தங்கப்பன் மாஸ்டரோட அவர் வந்து டான்ஸு இதுக்கு வந்து அசிஸ்டண்டாக வந்தார் ஒரு மலையாள படத்துக்கு. பட் அந்த அந்த வந்த டைமில் வந்து வி வர் வெரி வெரி க்ளோஸ். அவர் வந்து நான் அவரோட வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி வச்சுருந்தார். நான் அங்கே போயெல்லாம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த டைமில் கமல்ஹாசனை விட எனக்கு இன்னும் ஃப்ரெண்டு வந்து ஷாருஹாசன். ஏன்னா நாங்கள் டெய்லி பீச்சில் பார்ப்போம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், ஷாருஹாசன் ரொம்ப ஃப்ரெண்டு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரெகுலராக தொடர்புங்கிறது கிடையாது. பட் நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரோட பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு 2-3 இதுபோல் சந்தர்ப்பங்களில் அவரோட எனக்கு தொடர்பு வந்தது. ஒன்று வந்து ஜிவி, நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் ஜி வெங்கடேஸ்வரன் காலமாயிட்டார். அப்போ ரஜினிகாந்த் எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்கு வந்து நாங்கள் மரியாதை பண்ணினோம். அந்த டைமில் எங்கிட்ட அவரே வந்து வீட்டுக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னு. நான் அப்போது நம்ம போயஸ் கார்டனில் தான் இருந்தேன். அப்போ அவருக்கு தெரியும், வீட்டுக்கு வாங்க பேசுவோம். சரின்னு சொல்லி போனேன். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஸ்பொராடிக், ரெகுலராக அந்த மாதிரி கிடையாது. பல விஷயங்கள் இப்படி பேசிகிட்டே இருந்தோம். ஜிவி பற்றி கொஞ்சம் பேசினோம். நைஸ் மேன், என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிட்டாரே பாவம் அப்படின்னு. என்னோடய ஃபிலிம் சேம்பர் டைமில் வந்து எனக்கு நிறைய நடிகர்களோட தொடர்பு வந்தது. கமல்ஹாசனும் பல ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் வந்திருக்காரு ஃபிலிம் சேம்பரில் அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது. அதுபோல் வந்து பாலச்சந்தருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தோம். ஒரு பெரிய அளவுக்கு நம்ம அந்த இதில் நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கொடுத்தோம். அதுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசர் அவங்களுடைய அனுபவம் எப்படி? நான் 20 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 லாங்குவேஜ்லேயும், தென்னாட்டு 4 லாங்குவேஜ்லேயும் முதல் ப்ரொடியூசர் நான் தான். அதுக்கப்புறம் தான் ராமாநாயுடு வந்து அது நானும் பண்ணேன்னு சொல்லி அவர் ஏதோ மலையாள படம் பண்ணார். ப்ரொடியூசருங்கிற முறையில் இட் இஸ் எ ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் வெரி வெரி வெரி
காமன். நீங்களும் ப்ரொடியூசர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில படங்கள் அப்படியே வாரி கொடுக்கும், சில படங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம நினைக்கவே நல்ல படம் நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சில படங்கள் வந்து நம்மளை வந்து அப்படியே நான் ஒரு தவம்னு ஒரு படம் எடுத்தேன். ஒரு இந்தி படத்தோட நல்ல கருத்தை வாங்கி அது லக்ஷ்மிக்காகவே வாங்கினேன். அது லக்ஷ்மி வந்து எங்கிட்ட இது மாதிரி ஃபோன் பண்ணி, அது நீங்கள் மோகன் நீங்கள் நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் பிரிஞ்சாச்சு அந்த டைமில். ஓ, பிரிஞ்சதுக்கு அப்புறமா? பிரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்களா? ஓ, அவங்கள வச்சு அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக சரி சொல்லி ஒரு படம் எடுத்தேன். ஓ, ஆனால் அந்த படம் என்னையே தவிக்க விட்டுருது. ஆ, அந்த படத்தை யாரும் வாங்காமல் ம், கடைசியில் வந்து நானே போட்டு நானே ரிலீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அந்த தவிச்சு போயிட்டேன் தவத்தில். ஓ, அதுதான் அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டு ஒரு பெரிய கேப்பு ஆயிடுச்சு. நாம் சரிப்பா இனிமேல் வந்து நம்ம மலையாள படம் ஒரு படம் நிறைய வந்தது. அந்த டைமில் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஆரம்பித்தேன், ராகமாலிகா சாரீஸ்னு. ஆமாம். அதெல்லாம் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஆரம்பித்தேன். அது நல்லபடியாக அதுவும் கை கொடுத்தது. அதெல்லாம் அப்படியே வாழ்க்கை அப்படியே போச்சு. அதனால் தெரியலை, பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெயின் தெரியல. அப்பப்போ ஏதோ ஒரு ஆஃபர் வரும் படம் பண்ணுறதுக்கு, படம் பண்ணுவேன். அந்த டைமில் சீரியல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா. மலையாளத்தில் வந்து முதல் சீரியல் நான் தான் பண்ணினேன், வரம்னு. நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணீங்களா? நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்கேன். படங்களும் வந்து இப்போ குணச்சித்திர நடிகராக நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கி பண்ண படம் கிராமம். கிராமம், நம்ம நம்ம கிராமம். கிராமம் நம்ம பைலிங்குவல். கிராமம்ங்கிற படம் வந்து நானே வந்து தயாரித்து நானே இயக்கின படம். ஆமாம். அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு 2 அவார்டு கிடைச்சிது. ஸ்டேட் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு எஸ். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆமா. பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சிது. அது ஒரு பெரிய திருப்தி, நல்ல ரெக்கக்னிஷன் வந்தது. எங்கே டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை மோகனுக்கு வந்தது? யுசி எனக்கு அது ஆசைன்னு சொன்னால், நான் வந்து ஒரு கருத்து வந்து மனசில் வரும்போது நான் அதை ஸ்டோரி வரும்போது அதை எழுதி நான் வந்து அது ஒரு ஸ்டோரியாக நான் அதை வந்து வெளியிட்டு அந்த கதைக்கு கேரளா கவர்மெண்ட் பெஸ்ட் ஸ்டோரி அவார்டு எனக்கு ஆமா. கொடுத்தாங்க. பார்த்தேன். இந்த நம்ம கிராமத்தோட கதை. ஆமா. அப்போ நான் வந்து இதை படமாக பண்ணால் நிறைய பேர் அது நீங்கள் இது படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பாலக்காட்டு பக்கம் இருந்த தமிழர்கள் அக்ரஹாரத்தில் அவங்க பாஷை மலையாளம் கலந்த தமிழ், அந்த பாஷையில் வந்து நான் அந்த படத்தை ஆக்டர் ஜெயராம் எல்லாம் கூட அந்த பாஷை தான் வீட்டில் பேசுவார். ம். அதை நான் வந்து அந்த கருத்து வந்து ஸ்டோரிக்கு கிடைச்சதுனால சரி அந்த கதையை நம்ம கிராமம்னு பண்ணேன். அது பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. நேஷ்னல் அவார்டு 2 அவார்டு கொடுத்தாங்க. பைலிங்குவலாக பண்ணதுனால கேரளாவில் ஸ்டேட்லேருந்து 2 அவார்டு கொடுத்தாங்க. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்டர். உங்களுடைய நம்ம கிராமம் பார்த்துட்டு ஜெயலலிதா கூட பாராட்டினாங்க. ஆமாம்மா, ஆ. அவங்க வீட்டுக்கு பக்கம்தான் என் வீடு. அப்போ நம்ம கிராமத்துக்கு வந்து சுகுமாரி அம்மாவுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது. தேசிய விருது கிடைச்சது. சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ஆமாம், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். அது வந்ததுமே அவங்க ரொம்ப க்ளோஸு. ஆமாம். அவங்க சுக்கம்மானு இவங்க கூப்பிடுவாங்க. அவங்கள ஜெயலலிதா அம்மாவை வந்து என்ன அம்முன்னு கூப்பிடுவாங்க. அவங்க அவ்வளவு க்ளோஸு. ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எம்என் ராஜம்மா, குமாரி சச்சு, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இவங்க நம்ம மனோரமா அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சு லஞ்சுக்கு கூப்பிட்டு 25 பவுனுக்கு ஒரு மாலையை போட்டாங்க. சுகுமாரிக்கா? சுகுமாரி அம்மா பெரிய விஷயம். கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு தெரியும் மோகன் நான் இங்கே பார்க்க, ஏன்னா அவங்க செக்ரட்டரியேட் கிளம்பி போகிற நேரம் தான் நான் அங்கேருந்து மார்னிங் வாக்கில் வருவேன். ஓ. அப்போ எப்போவுமே வந்து நான் இப்படி அவங்க வந்து என்ன சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு தான் கை காமிச்சிட்டு போவாங்க. அந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஸோ நான் எனக்கு தெரியும் மோகன் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் மோகன்கிட்ட எனக்கு ப்ளூரேல ஒரு டிவிடி எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 காப்பியாக கொடுக்க சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் வீட்டில். அவன் வந்து யாரோ பெல் அடிக்கிறாங்க. டக்குன்னு எழுந்து பார்த்தா வந்து தான் சுகுமாரி அம்மா. சுகுமாரி அம்மா அந்த மாலை எடுத்து எனக்கு போட்டாங்க.
ம். இது உங்களை சார்ந்தது. அடாடா! ம். என்னங்க என்னங்க இது? என்ன என்ன விஷயம்? இல்ல இன்னைக்கு எனக்கு அவார்டு கிடைச்சது வந்து அ பாராட்டி அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமா கூப்பிட்டு அம்மு எனக்கு லஞ்ச் போட்டாங்க. இந்த மாலை எனக்கு குடுத்தாங்க. நான் அப்ப அவருக்கு சொன்னேன், இந்த மாலை வந்து இதோட இது வந்து மோகனசாரும் அவர தான் வந்து காரணகர்த்தா. காரணகர்த்தா. அவர தான் வந்து ஆக்ஷன் பை ஆக்ஷன் என்னது எப்படி அந்த இதில இந்த இருக்கிற அக்ரஹாரத்தில வந்து லேடீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க எல்லாம் அவர் தான் சொல்லிக் குடுத்தாரு. அதனால இத அவருக்கு சார்ந்தது அப்படின்னு சொன்னேன். அதனால உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் அத வாங்கிக்கல. அவங்களுக்கே குடுத்தேன். அப்புறம் இத சொன்னாங்க. ப்ளூரேல அவங்களுக்கு பார்க்கணும், இந்த படத்த பார்க்கணும்னாங்க. ப்ளூரேல 2 டிவிடி எடுத்துட்டு கொண்டு குடுக்க சொன்னாங்க. அப்ப நீங்க அப்ப நான் வந்து ஒரு டிவிடி கூட எடுக்கல. ஏன்னா எனக்கு பயம். இது எங்கேயாவது வீக் ஆயிடுமோ. அப்ப இங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு வட இந்தியக்காரன். அப்ப யாரோ சொல்லி அவன் கரெக்ட் நல்ல பையன். அவன் நீங்க பக்கத்திலே இருந்தாலும் அவன் எடுத்து உங்கள்கிட்டயே குடுத்துருவான். அவன் வெளியெல்லாம் போகாது. எதுவும் சில்மிஷம் பண்ண மாட்டான். அங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்து 2 காப்பி எடுத்து வந்து பூங்குன்றன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா. அவர் தான் செக்ரட்டரி. அம்மாவுக்கு பிஏ. ஆமா. அம்மா சொல்லியிருந்தாங்க. அவர்ட்ட குடுத்தா போதும் நான் பார்த்துக்கிறேன். நான் போய் அது பூங்குன்றன்ட்ட குடுத்தேன். இந்த மாரி அம்மா சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில 8 மணிக்கு எனக்கு ஃபோன். ஒரு அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி நான் ஜெயலலிதா அம்மா சிஎம் வீட்டிலேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோமா அப்படின்னாங்க. சரி சொல்லி ஃபோன். மோகன் உங்கள் படத்தால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா? நான் தூங்கவே இல்லை மோகன். அதாவது இப்படியும் ஒரு தமிழினம், தமிழ் மக்கள் ஒரு கிராமத்தில் இப்படியும் இருந்திருக்காங்கங்கிறத என்னால் நம்பவே முடியல மோகன். ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க. ரொம்ப உருக்கமாக இருக்கு. ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சொன்னாங்க. நான் சுமார் ஒரு 2000 படத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் நான் பார்த்த படங்கள் எல்லா பாஷையில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே நான் பார்த்த 10 படங்கள் பெஸ்ட் ஃபிலிம்ஸில் 10 படங்களில் இது உங்கள் படம் 5வது படம். ஆடாடா! சூப்பர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெட்டிகுலஸ். அதாவது பெஸ்ட் ஃபிலிம் என்ன, செகண்ட் ஃபிலிம் என்ன, தேர்ட் அப்படின்னு எழுதி வைக்கிறவங்க. உங்கள் படத்தை நான் பார்த்தது, உங்கள் படம் வந்து 5வது படம். வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் நான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்த படங்களில் 10 படங்களில் 5வது பெஸ்ட் ஃபிலிம் நம்ம கிராமம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் கேட்டாங்க, நீங்கள் வந்து இது சேட்டலைட் யாருக்கும் கொடுக்கல? இல்லைம்மா அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன் சொல்லி அங்கே ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம். அவர் என்னை கூப்பிட்டு இது மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க சொல்லி அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்க மாதிரி கமிட்டி மாதிரி ஏதோ இருக்கு போட்டிருக்கு, அதில் போட சொல்லியிருக்காங்க. நான் போட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ஒரு ₹2 2 crores வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கு அப்படின்னாங்க. சந்தோஷப்பட்டேன், எப்படியாவது வரட்டும் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு அடி. அதாவது உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா எனக்கு சொல்லி கொஞ்ச நாள் கழிஞ்சு அவங்களுக்கு உடம்பு சுகமில்லாமல் போய் அவர் போயிட்டாங்கங்கிற ஒரு பெரிய ஒரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை நானும் வந்து அந்த படத்தை யாருமே வாங்கிறதுக்கு பயப்பட்டாங்க. சேட்டலைட் ரைட்டு, ஏன்னா ஜெயா டிவி பேசி வச்சுருக்காங்க, நம்ம வாங்க எல்லாம் பயந்தாங்க. உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கும் மிஸ்டர் லக்ஷ்மணன் அந்த படம் நான் விற்கலை. சேட்டலைட் ரைட்ஸ் இது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுக்கல. அப்படியே இருக்கு. புரட்சி தலைவர் ஜெயலலிதா சந்தித்து பேசின மாதிரி கலைஞரை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, நான் சந்தித்தது கிடையாது. தானு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாம். அப்போ தானு வந்து ஒரு தடவை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு நாள் அவரை என்னை கூட்டிகிட்டு போனார். இங்கே நம்ம அந்த ப்ரெஸ்ஸு இருக்குது பாருங்கள், என்ன உங்களுக்கு முரசொலி. இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில், கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு பக்கத்தில்
அங்கே தான் இந்த நேரத்துக்கு இருப்பார், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறத அப்படியே இறங்கி வராரு. வரும்போது தானு மாதிரி பேசும்போது, இது மோகன், ஓ தெரியும், எனக்கு தெரியும் அவரை அப்படின்னாரு. அவருன்னு சொன்னார். நான் நமஸ்காரம் சொன்னேன். ஆனால் நாங்கள் போனதை அவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லி தான் போனோம். அது நடக்கலை. திரைப்படங்களில் பாடி இருக்கீங்களா நீங்கள்? நான் சொன்னேனே, நான் வந்து கர்நாடக சங்கீதமும் ஹிந்துஸ்தானி சங்கீதமும் படித்தவன். 10, 20, 25 பாட்டு பாடியிருப்பேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்ல நான் பாடியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தவம், டைட்டில் சாங் எல்லாமே நான் தான். உலகம் ஒரு சிறைச்சாலை, நாமாயுள் கைதிகள், ஜனனம் எனும் ஒன்றுதான், நாம் செய்த பாவமே, சோகங்களின் தொடர்கதை, வாழ்க்கையா. அந்த பாட்டு அதெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்த பாட்டுகள். புலமை பித்தன் எழுதுகிற பாட்டுகள். அது மாதிரி மலையாளத்தில் எல்லாம் நிறைய பாடியிருக்கேன். சினிமாவில் எல்லாம் உங்களுக்கு யார் நல்ல நண்பர்கள்? ஒரு நண்பன்கிற முறையில் வந்து அடிக்கடி எங்கேயாவது கிளப்புக்கு போகிறதோ ஹோட்டலுக்கு போகிறதோ அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடையாது உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் ரொம்ப கம்மி. பழக்கங்கள் இல்லை, குடிப்பழக்கம் கிடையாது, இல்லை ஸ்மோக்கிங் எல்லாம் கிடையாது. இந்த நண்பன்கிறது வந்ததுமே வந்து அந்த மாதிரி நண்பர்கள் தான் நம்ம எப்பவுமே கொஞ்சம் திக்னஸ். ஆமாம், இருந்தால் கூட இருந்தால் ஸ்மோக் பண்ணணும், இல்லை கொஞ்சம் ஒரு ட்ரிங்க்ஸ் போடணும். அது எனக்கு ரெண்டுமே பழக்கமெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் அவங்கள மதிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜிவி எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தார். ஜி வெங்கடேஸ்வரன். எங்கேயாவது போகும்போது ஃபங்க்ஷன்லாம் போகும்போது ஒரே ரூமில் தான் தங்குவோம். நிறைய சொல்லுவார் ரூமில் தங்குறது. அதனால் ஆனால் அவர் போனது வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு. அது சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு, இந்த திரைப்பயணம்? நான் மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து ஒரு திரைப்பட நடிகராகவோ ஒரு டைரக்டராகவோ தான் வர விரும்புவேன். அருமை. ஏன்னா இது இஸ் a very very creative field. More than anything, the recognition you get. Money, of course, is there. Money is a little more, little less, doesn't matter. How much money you need to live. So அதை விட வந்து இந்த ரெக்கக்னிஷன், மதிப்பு, படங்கள மதிப்பு. அதனால் நிச்சயமாக வந்து இந்த திரைப்பட பயணத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஃபீல்டில் நான் வந்ததுக்கும் இதில் இது வரைக்கும் இருந்ததுக்கும். நிறைய வந்து இன்னும் படங்கள் செஞ்சுருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தமிழில் வந்து எனக்கு நிறைய படங்கள் செய்ய முடியலேங்கிற ஆதங்கம் இருக்குது. தமிழில் விஜயகாந்த் கூட ஒரு படம் நடிச்சிங்கல்ல நீங்கள்? நடித்தேன். விஜயகாந்தோட இவர் நம்ம மனோஜ்குமார், ராஜ்யம். வெரி நைஸ் மேன், வெரி வெரி நைஸ் மேன், ரொம்ப சிம்பிள் மேன், பெரிய ஸ்டார். அப்போவே ஃபாலோவர்ஸை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல ஃபாலோவர்ஸ் அவருக்கு. அது வாஸ் வெரி வெரி ஒப்வியஸ். ஒரு பேட்டியில் விஜய் அரசியலுக்கு வந்ததை நீங்கள் வரவேற்றிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அரசியலுக்கு வர நடிகர்கள் யூஸ்வலாக என்னோட ஒப்பீனியன் நான் பார்த்த வரைக்கும் கரப்ஷனை விரும்ப மாட்டாங்க. அரசியலை வந்து துட்டு சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை. சர்வீஸ், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அது மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்ட் தானே ஒழிய இதில் துட்டு சம்பாதிக்கணும்னு யாரும் வந்ததே கிடையாது. அந்த முறையில் தான் நான் வந்து கமலஹாசனையும் நான் வந்து வரவேற்கிறேன், விஜயும் வரவேற்கிறேன். அவங்க வந்து அவங்கள மாதிரி வந்தால் தான் கரப்ஷனுங்கிறது வந்து ஒழியும். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? எனக்கு அரசியல் நிச்சயமாக ஆர்வம் உண்டு. நான் சொன்னேனே, எங்கள் அப்பா வந்து 1937 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்காக நின்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஆனவர். அப்போலேருந்தே எனக்கு அரசியலில் அந்த இது இருந்தது, ஆர்வம் இல்லாமல் இல்லை. பட் நான் ஒரு அரசியல்வாதியாக நான் போய் சேர்ந்து பார்ட்டியில் போகிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். ஆனால் இயக்கங்களில் நிறைய நான் பங்கெடுத்திருக்கேன். இந்தியொழிய போராட்டத்தில் மதுரையில் நான் போய் இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவரெல்லாம் கூட வந்தார். போய் இதில் தண்டவாளத்தில் படுத்திருக்கோம். 65 ஆனால் 65 66 இந்திய கரெக்ட் 66 அதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கோம்.
எமர்ஜென்சி பீரியடில் 1975 நான் சொன்னேனே, அதில் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்தாங்களே. ஸோ அது வந்து ஐ மீன் அதெல்லாம் ஒரு அனுபவம். ஸோ அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஜனதாதள் வந்தபோது நடிகர் திலகம் என்னை கூப்பிட்டு அந்த டைமில் எனக்கு நிறைய வந்து பெரிய பெரிய அங்கிருந்து வந்து விபி சிங், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எல்லாமே எனக்கு அவங்களோடலாம் பேசுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு அதெல்லாம் கிடைச்சிது. இப்போ விஜய் அரசியலுக்கு வரதை வரவேற்கிறேன் அப்படின்ட்டு விஜயனுடைய கட்சியில் இணைந்து நீங்கள் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல மனிதர், பொதுவே ஒரு சிம்பிள் ஹம்பிள் மேன். படம் பண்ணியிருக்கேன் நான் வந்து. ஆனா சச்சின் உன் தொல்லை தாங்க முடியலப்பா. நான் என்னங்க பண்ணேன்? வீட்டுக்கு வந்தா சச்சின் இப்படி பண்ணா, சச்சின் அப்படி பண்ணா, ஒரே சச்சின் சச்சின் சச்சின். அதில் நான் நடிச்சிருக்கேன், அவரோட நடிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி அரசியலில் வந்து சேரணுங்கிற ஒரு இது வந்ததுன்னா மனசு தான் முக்கியம். அந்த மாதிரி நினச்சேன்னா நிச்சயமாக நான் அவரை சந்திப்பேன். அது பெரிய சந்தேகம் கிடையாது. அருமை. நிச்சயமாக அவரை சந்திப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் தேவைங்கிறது என்னோட கணிப்பு, அது என்னோட எண்ணம். ஸோ நிச்சயமாக அவரை சந்திப்பேன். இப்போ திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இப்போ தற்சமயம் வந்து திரைப்படங்கிறது வந்து இப்போ எனக்கு தமிழில் வந்து எதுவும் இல்லை. மலையாளத்தில் ஒரு 2 படம் இப்போ நான் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்னொரு படம் தான், அதுக்கு தான் அந்த மீசையெல்லாம் வளர்த்துருக்கேன். அதாவது ரிட்டையர்டு பிரிகேடியர் ரோல், அதுக்காக வளர்க்க சொன்னாங்க. அது போயிட்டுருக்கு. அந்த இப்போ தான் 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வந்திருக்கேன். ஸோ படங்கள் ஏதாவது வந்தால் பண்ணுறேன். சீரியல் ஒன்றும் இப்போ தற்சமயம் ஒன்றும் நான் பண்ணலை. இன்றைக்கி தான் இந்த என்ன சொன்னேன், ஒரு மேஜர் சர்ஜரி வேறு நடந்தது காலில். அதனால் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பித்தாச்சு. அருமை. ஏதாவது வந்து நல்ல ஆஃபர் வந்ததுன்னா பண்ணுவேன். இப்போ நீங்கள் நடிக்க வந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸமான நடிகர். அந்த காலகட்டத்தில் பல நடிகர்கள் உங்களை காதலிச்சிருக்க கூடும். அது மாதிரி யாராவது காதலிச்சு அவங்களெல்லாம் மறுத்துருக்கீங்களா? மாதிரி நடந்திருக்கு, சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் ஆனால் அதெல்லாம் வந்து நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரல. நானும் அதை பற்றி கவலைப்படலை, அப்படியே விட்டாச்சு. அதெல்லாம் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. பட் அந்த மாதிரி யாரையும் நான் வந்து யாருக்கும் நான் ஹோப் கொடுக்கவும் இல்லை, எஸ் சொல்லவும் இல்லை. அப்படியே ப்ரொஃபஷனலாகவே இருந்தது. சினிமா துறையில் ஒருத்தர் நெருக்கமாக நடிக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற காதலும் தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய நடந்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியிலேயே பல சம்பவங்கள் சொல்லலாம், பல இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். நிறைய மேரேஜஸ் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நெருக்கமாக நடித்து தெரிஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஏன்னா பட் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அது முக்கியம். அதனால தான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு இதில் வெஞ்சர் பண்ணுறவங்க நிச்சயமாக அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து ஹாப்பி மேரேஜாக இருக்கும். இந்த உங்களுடைய பார்வையில் ஒரே துறையில் இருக்கவங்க, குறிப்பாக சினிமா துறையிலே இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ சரியாக வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி நினைக்கல. சரியாக வராதுன்னு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு சரியாக வந்திருக்கு, வராமல் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஐ மீன் இந்த மாதிரி சினிமா துறையில் வந்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் மாதிரி, பிளேபேக் சிங்கர் மாதிரி, அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன், அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவைப்படுது. இந்த பொதுவாக கணவன் மனைவி வாழ்க்கைக்கே வந்து இந்த டாலரன்ஸும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவை தானே? கரெக்டு. சினிமா துறையை தாண்டி ஆனால் இதுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுது. யூ ஆர் இன் த லைம் லைட், அது மறந்துடக்கூடாது. யூ ஆர் இன் த லைம் லைட். ஸோ தேர் ஆர் ப்ரெஷர்ஸ் அரவுண்ட். ப்ரெஸ்லேருந்து ப்ரெஷர். உங்களுடைய நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து சரியாக அமையாமல் போனதுக்கு பத்திரிகைகள் கூட காரணம். ஒரு காலம் எல்லாமே காரணம் தான். பத்திரிகைகள் கூடவா? ஆமாம்மா. பிகாஸ் தே ஸ்டார்ட் ரைட்டிங் காசிப்பு, அது இது எல்லாமே. ஆல் தீஸ் திங்ஸ் ஆட் அப். யூ see, it's not one reason. All these things add up. ஸோ அதெல்லாமே காரணம் தான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் கூட லக்ஷ்மியை போட்டு படம் எடுத்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் படம் இருக்க சூழ்நிலை வந்து அவங்க அந்த சப்ஜெக்டை ரொம்ப விரும்பினாங்க. அப்போ பேசுகிறதோ சரி. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பேசிட்டுலாம் கிடையாது. அந்த படம் தான் என்ன தவிக்க விட்டுடுச்சின்னு
கடைசியில் வந்து ஜிவி தான் என்னை காப்பாற்றினார். ஏதோ எல்லாம் தியேட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, நான் செலவு பண்ணி, அவர் எனக்கு தியேட்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணார். சொன்னார், நான் அது வாங்க முடியாது மோகன், தான் அந்த மாதிரி நான் நினைக்கிற அந்த படம் ஓடுமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை, நல்ல படம், ரிலீஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தியேட்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன். தியேட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் வந்து தமிழ் படமே அல்ல படங்களே நிறுத்திட்டேன். அதுதான் நான் பண்ண கடைசி படம் 85 86 டைமில் அதோடு நிறுத்திட்டேன். அப்படியே ஒரு கேப் விட்டு அப்புறம் வந்து இதுதான் சீரியல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய மனமுறிவுக்கு அப்புறம் எப்போவாவது ஒரு காலகட்டத்தில் இந்த மனமுறிவை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு எப்போவாது நினச்சிருக்கீங்களா? நான் உண்மையில் சொன்னால் நான் நினச்சது கிடையாது. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஆம் கன்சர்ன், ஐ ஃபாலோ ஜித்து கிருஷ்ணமூர்த்திஸ் ஃபிலாசபி. இந்த நேரம் இப்போ மிஸ்டர் சித்ரா லக்ஷ்மணோட நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த நேரம் தான் எனக்கு முக்கியம். நடந்தாச்சு. நாளைக்கு வரப்போகிறது என்னங்கிறது தெரியாது. இந்த நேரத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணணும். ஸோ திஸ் பிரின்சிபல் ஐ ஹவ் பின் ஃபாலோவிங். ஸோ இதுதான் எனக்கு முக்கியம். இது எல்லாமே டெஸ்டினின்னு நினைக்கிறீங்களா? டெஸ்டினி இஸ் அகெயின் எ வே ஆஃப் சேயிங் இட். டெஸ்டினி நம்ம முதலே யாரும் ஒன்றும் எழுதி வைக்கல, இவனுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு யாரும் எழுதி வச்சது. I think it is all, what we do, what we sow, we reap பாங்களே. நம்ம வந்து என்ன செய்கிறோமோ, என்ன பண்ணுறோமோ அதோட விளைவுகள் தான் நம்ம அனுபவிக்கணும். அது நம்மளாக செய்கிறது தான். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது நன்றி. ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.